श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो यो नित्यं नित्यमव्यामोहतविराट्तनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणो निजस्य शरणं भवते माता पिता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यथेव नियमेन महन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामः श्रीमत्तदङ्घ्रिकुलम् प्रणमामि मूर्धना भूतं सरश्च महता वीरभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाह भक्ताङ्गिरेणु परकाल इतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिलभुवन जन्मस्तेव बङ्गादिलीले विनतभूतं पादरक्षैकदीक्षे श्रुति शिरसि विधीप्ते ब्रह्मण श्रीनिवासे भगवद मम परस्मिंसेमुषी भक्तिरूपा पाराचर्यप्राप्तिमुद्योद्धृता संसारविधिपगतप्राणात्मसञ्जीवनी पूर्वाचार्यतां बहुमतिव्यागाद दूरस्थिताम् आनीति निजाक्षरैः मनसः भौमापितन्त्वम् तस्मै रामाचार्याय नमः परमयोगिने यस्रुति स्मृतिसूत्राणाम् अन्तर्जरम् असीसमत् இது மட்டும் பௌத்த மதத்தினுடைய வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகசாரன் 3 பேர் பார்த்தோம். இப்போ கடைசி ஒன்று மாத்தியமிகன் ஒன்று. வைபாஷிகன் புறப்பொருள் உண்டு, ஆனால் எல்லாத்துலேயும் கணத்தில் எழுதி புதுசாக தோன்றது அப்படிங்கிறது அவனுடையது. 2வது சௌத்ராந்திகனுக்கு புறப்பொருள்லாம் கிடையாது, அது இவனுடைய மனசில் இந்த அனுமானத்தினால அது இருக்கிற மாதிரி தோன்றது, இவன் அனுமானத்தினால தெரிகிறது அப்படி. 3வது புறப்பொருள் கிடையாது, இவன் தன் மனசுலேருந்து தானே கற்பனை பண்ணிக்கிறான். ஆக எல்லாருமே கணத்தில் அழிகிறது, கணத்தில் அழிகிறது வேலை வந்து அடுத்தபடி சொல்றாலும் அதுதான் அவனும் கணது. இவருடைய சொல்றது எப்படின்னாக்க, இப்போ பழைய ஏஜ் ஓல்டு எக்ஸாம்பிளுக்கு போவோம். மண் கட்டி, இது உடஞ்சி மண் பிண்டம், பானை, உடஞ்சி சில்லு, திருப்பி மண். இந்த சீரீஸ் தெரியுது இல்லையா? இந்த சீரீஸில் இப்போ பானை இருக்கு. பானை இருக்குன்னு என்ன அர்த்தம்? மண் பிண்டம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ மண் பிண்டம் அழிஞ்சுடுத்து, அதுலேருந்து தான் பானை வந்ததுனாக்க அழிவுலேருந்து ஒன்று வருதுன்னு அது இல்லையா? இது எப்படி லாஜிக்கல்? அழிவுலேருந்து வர முடியாதே. ஆகவே அது மண் பிண்டமும் இல்லை, பானையும் இல்லை. இப்படி இவருடைய ஆர்குமெண்ட். அதாவது உலகத்தில் இருக்கச்சே இன்னைக்கும் சயின்டிஃபிக் ட்ரூத் என்னன்னாக்க, தி டோட்டல் எனர்ஜி அண்ட் மேட்டர் நெவர் சேஞ்சஸ் இந்த வேர்ல்டு. ஒன்று இன்னொன்று மாறுறதே தவிர்த்து அழியறதுங்கிறதே கிடையாது. இவன் நம்ம ஆத்மாக்களுக்கு அழிவு கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பிறப்புங்கிறது உற்பத்தி மாதிரியும் இறப்புங்கிறது அழிவு மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, தட் சேஞ்சஸ். இந்த சட்டையை கட்டிட்டு வேற சட்டையை போட்டுக்கிறது அதான். அதே மாதிரி எந்த ஒரு பொருள் அழிஞ்சாலும் அது அதனுடைய டோட்டல் கான்ஸ்டன்ட் எனர்ஜி, அது எனர்ஜியும் இந்த மேட்டர் தான் ஆறுதில்லை. அதாவது இன்னைக்கு அவர் ஐன்ஸ்டீன் சொன்னாலே E=mc²ன்னு சொல்றதுக்கு முன்னாலேயே அவர் சொல்லிட்டார். ஒன்றும் எனர்ஜி மேட்டராக இருக்கும், மேட்டர் எனர்ஜியாக இருக்கும். அதான் சொல்ல, என்ன கேண்டில் பர்ன்ஸ் நத்திங் இஸ் லாஸ்ட்னுட்டு. அந்த மாதிரி ஏதாவது மாறித்தான் இருக்குமே தவிர்த்து அழிவுங்கிறதே கிடையாது. அப்போ அழிவுது கிடையாதுனாக்க எல்லாம் எவ்ரிதிங் இஸ் எக்ஸிஸ்டிங், ஆல்வேஸ் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் டோட்டாலிட்டி. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னாக்க, இப்போ மண் பிண்டம் அழிஞ்சா தானே இப்போ பானை வருது. அப்போ மண் பிண்டம் இல்லை, மண் பிண்டத்தில் அழிவிலிருந்து பானை வந்திருக்கு இல்லையா? சரி, இப்போ அழிவுலேருந்து ஒன்று வர முடியுமா? முடியாது இல்லையா? ஆக என்ன தெரியுதுன்னா, மண்பிண்டமாக தோன்றதும் கிடையாது, ஒன்றும் இல்லை. பானையாக தோன்றதும் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நீயா இமேஜின் பண்ணிக்கிறேன். அதை தோற்று வேற பொருள் இன்னும் ஒன்றும் கிடையாது, புறப்பொருளும் கிடையாது. சரி, மனசில் இருக்க ஏதாக்க அதுவும் கிடையாது, அதுவும் எல்லாமே நீயா நினச்சிக்கிறது தான். சர்வம் சூன்யம். அதாவது மண்கட்டினுடைய அழிவு பிண்டம், பிண்டத்தினுடைய அழிவு பானை. ஆக வந்து அழிவுலேருந்து வருதுன்னு சொல்கிறேன், இது ஒத்துக்க முடியுமா? அப்படிங்க எப்படி? எப்படின்னாக்க,
வைபாஷிக கருத்துப்படி புறப்பண்டம் உண்டு எனின் அதுவே அழிந்து தன் ஒத்ததற்கு காரணமாகிறது. அதாவது இது அழிஞ்சு தன்னை பொருள் படைக்கிறதுன்னு சொன்னாக்க அது எப்படி அழிஞ்சதுன்னு படைக்க முடியாது. சௌத்ராந்திகர் என்னப்படி அது கற்பனையால் புறப்பண்டம் எதுவும் இருக்க முடியாது. வைபாஷிகள்லாம் அவன் சொல்றான் இது அழிஞ்சு அது வருது, இது அழிஞ்சு அது வருது அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் சொல்றான் அது கற்பனையால் தான் இருக்கு, நீ ஏன் நினைச்சுக்கிறது இது அழிஞ்சு போச்சு வேற வந்திருக்குன்னு. இல்லை, அது எல்லாம் மனத்துல தான் இருக்கு. யோகசாரம் இது அழியறதும் இல்லை, புதுசா உண்டாறதும் இல்லை, நீ ஏன் நினைச்சுக்கிற இது இருக்கிறதாகவும் இதாகும். அதாவது நம்ம எல்லாரையும் பைத்தியம் பிடிச்சவனா ஆக்கிவிட்டான். பைத்தியக்காரன் ஒரு தூண்டு இருந்தால் கிட்ட கொண்டு பேசிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு அங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரிகிறது, அவன் பேசிட்டு இருக்கான். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் பைத்தியம் பிடிச்சி பேசிருக்கோம். ஆகவே புறப்பண்டங்கள் ஏதும் இல்லை. அப்போ இன்மைன்னா என்ன? எல்லா பொருளும் எல்லாத்தையும் இருக்காது. இப்போ நான் பானை இல்லைன்னு சொன்னேன்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பானை இல்லை, உலகத்திலே பானை இல்லைன்னு அர்த்தமா? இல்லையே. இதை விட ரொம்ப அற்புதமான ஒரு இது கம்பர் கொடுக்கிறார். வன்மை இல்லை ஒரு வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால், உண்மை இல்லை பல் கேள்வி ஓம்பலால். அயோத்தியில உண்மையே கிடையாது. ஏன்? அதுக்கு எகன்ஸ்டா பொய் இருந்தா தானே இது உண்மைன்னு தெரியும். எல்லாரும் உண்மை மட்டும்தான் பேசுறாங்கச்சு, அவளுக்கு பொய்னா என்னன்னு தெரியாதே. இப்போ பொய்யுரை இல்லையே. வன்மை இல்லை ஒரு வறுமை இல்லையே. வன்மைனாக்க இன்னொருத்தட்ட ஒரு ரவுடித்தனம் பண்ணி அதை எடுக்கிறது, அது இல்லை, தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு. அப்படியாவது இன்னொருத்தர் வலிந்து கவர வேண்டிய தேவை என்ன? வன்மை இல்லை ஒரு வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருணரின்மையால், உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால், உண்மை இல்லை பல் கேள்வி ஓம்பலால். அவ எல்லாரும் எல்லாம் படிச்சிருக்கா, அதுல யார் பெரியவா சின்னவா அந்த பிரச்சனையே இல்லை. இதையே வால்மீகி சொல்றார். திருஷ்டம் சக்கியம் அயோத்தியாயாம் நவித்வான் நது நாஸ்திக சர்வே நராஸ்தி நாரியச்ச தர்மசீலா சுசம்பிதா. அயோத்தியாவை பார்க்கவே முடியலையா? என்னதுன்னா ந வித்வான் நச நாஸ்திக. வித்வான் இல்லாதவனும் நல்ல குணங்களை மறுத்து அதெல்லாம் கிடையாதுங்கிறவனும் கிடையாது. அதனால எல்லாரும் நராஸ்ச நாரியஸ்ச, அதான் எவ்வழி ஆடவர் நல்லவர் அவ்வழி நல்லை வாழிய நிலைனே மாதிரி அங்க அவ எல்லாரும் அந்த மிடில் ஏஜில் இருக்க எல்லாருமே எல்லாத்தையும் நல்ல வழியில படுத்திருக்கா. அதனால அங்க இது இயற்கை. அப்ப என்னாச்சு? இன்மை என்ன இருக்கு? இன்மை இருக்கு. என்ன இருக்குன்னா பொய் இல்லை, அதனால உண்மை இல்லை. அந்த மாதிரி இன்மை தான். அப்படி இன்மை இருக்கிறது பொய்யே இல்லை உண்மையே இல்லை அப்படிங்கிறது இல்லை. அப்புறம் இந்த பண்டங்களை பற்றின அறிவெல்லாம் நம்ம மனசுல தான் தோன்றது. இப்போ அப்படி இருந்ததுனாக்க மனசு இல்லை, மனசுல மட்டும் தோன்றதுன்னு சொல்லுங்க. அப்படின்னா அப்போ மனசு தோன்றலை சொல்ல காணலையேனாக்க காணாம இருக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் நான் என் மனம் இதை நினைச்சிட்டு இருக்குச்சு, நான் பார்த்துட்டே இருக்கேன். ஆனா என் பக்கத்துல உட்காந்துறவருக்கு அவர் வேற எதையோ பார்த்துட்டு இருக்காரு. இப்போ எனக்கு என் மனசுக்குள்ள அது இருக்கு, ஆனா அது அவருக்கு தெரியாது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். துளசிதாசரை பார்க்கறதுக்காக இங்கேருந்து சூர்தாசர் இங்க காசிக்கு போனான்னு சொல்லுவார். இது ஒரு செவிவழி செய்தி. சூர்தாசரை கண்டறியாது. துளசிதாசர் கண்ணன் கண்ணன் நல்லா ஈடுபட்டவர். அவர் அழகா ஈடுபட்ட கட்சி. 2 பேரும் பேசிட்டு இருக்கா. ஒத்த மனசுல பேசிட்டு இருக்கா. 2 பேரும் வீதியில போறச்சே ஏதோ ஒரு மாடு வெறி பிடிச்சி தெரிஞ்சு வருது. எல்லாரும் பயப்பட்டு ஓடிடும். அதுல அவர் துளசிதாசர் ஓடலை, நின்றுட்டு இருந்தார். என் கண்ணன் காப்பாற்றுவார். சூர்தாசர் ஓடி போய் ஒளிஞ்சுட்டார். இந்த மாடு போயிட்டு அப்புறம் வந்த உடனே அவர்கிட்ட கேட்டார், நீ ஏன் போய் ஓடி ஒளிஞ்சுட்டாரு? அவர் சொன்னார், நீங்க ஏன் நின்றுட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் என் கண்ணை காப்பாற்றுவாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தரேன்.
இவரும் சொன்னார்னாக்க வாஸ்தவம், நம்ம கண்ணன் நல்லா தெரிஞ்சவன், ஆனால் என் மனசில் கண்ணன் குழந்தை, அவனுக்கு மாடு ஓடி இருந்தால் பயந்து விடுவான், அவன் எங்கே அழுதுற போறானுங்கிறத அவனை பிடிச்சி தள்ளி பக்கம் பார்த்தேன். ஆக மொத்தம் 2 பேர் மனசுலையும் கண்ணன் நீக்கமர் நிறைஞ்சிருக்கும். அப்படி இருக்குச்சு 2 பேருக்கு ஃபீலிங் வேறையாக தான் இருக்கு, இன்ஸ்பைட் ஆஃப் இட். அப்போ இதே இதனுடைய ஒரு பேரல் பேசேஜ் திருவாய்மொழியில் இருக்கு. உளன் எனில் உளன் இருக்கான்னு இருக்கான், அவன் உருவம் இவ்வுருவுகள். எந்த ஒரு உருவத்தை எடுத்து வச்சு இது அவன் சொன்னாக்க அவன் தான். இன்னைக்கும் நீங்க கிராமப்புறத்துல போனீங்கன்னாக்க ஒரு சிறிதா ஒரு தூண் மாதிரி வச்சிருப்பாங்க. இது என்னன்னா பேச்சு ஐயமா. நம்ம பொறுத்த மட்டும் அது ஏதோ ஒரு தூண் மாதிரி தெரியும், சுமதாங்கி மாதிரி தெரியும். அவளுக்கு அது ஒரு தேவதை. இந்த தேவதைக்கு பூஜையெல்லாம் நடக்கும். அதே மாதிரி ஒரு சங்கிலி தொங்கிட்டிருப்பான், சங்கிலிக்கு இருப்பான். ஒரு பெரிய ஒரு வீச்சர்வாளை வச்சு அதில் ஒரு நிமிஷம் வந்து வச்சிருப்பான். இது கற்பனசாமி. அதாவது அவளை பொறுத்த மட்டும் அது அவளுக்கு ஒரு ஹை எஸ்டீம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம குலத்துக்கு மூத்தோரான ஒரு எங்கள் தாத்தா ஒருத்தர், தாத்தாவோட கண்ணாடி ஒன்று எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த காலத்து போன்றோம். இந்த கண்ணாடியை நான் ஜாகிரதையாக பாதுகாத்து வைப்பேன். ஏன்னா அதை பார்க்கறச்செல்லாம் தாத்தா ஞாபகம். இப்போ நமக்கு அர்ச்சாவதாரம்னு கோவிலில் வருது, ஏழப்பட்டிருக்குமே பெருமாள் விக்கிரகங்கள்லாம். இந்த பெருமாள் விக்கிரகங்கள்லாம் சுவாமியான ஆமா சுவாமி தான். நான் எனக்கு அந்த கண்ணாடியை பார்த்தா தாத்தான்னு வருது. அதே மாதிரி இந்த விக்கிரகத்தை பார்த்தா பகவான் ஞாபகம். அப்போ எல்லாம் ஒரே மாதிரி இருக்க வேண்டாமோன்னா இல்லை, பகவான் யாராருக்கு என்னென்ன வேணுமோ எப்படி வேணுமோ அப்படி காட்சி கொடுக்குறான். அதனால அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒரே பொருள், அதாவது உபயோகப்படக்கூடிய ஒரே உபயோகத்துக்கு உள்ள பொருள் வெவ்வேறு பிராண்டில் வெவ்வேறு இதில் வச்சுருக்கு. நம்ம ஒன்று எதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு கண்ணனை பிடிக்கிறது, ஒருத்தருக்கு ராமனை பிடிக்கிறது, ஒருத்தருக்கு நரசிம்மனை பிடிக்கிறது. அந்த மாதிரி நீ எப்படி இருந்தாலும் அவன் தான், நீ என்ன நினைக்கிறியோ அதுதான். இப்போ உளனெனின் உளன், அவன் உருவம் இவ்வுருவுகள். உளநலன் எண்ணில் அவன் அருவம் இவ்வருவுகள். இல்லையா, அவன் ஒன்றுமே இல்லையே அப்படின்னாக்க இல்லை. இப்போ இல்லைன்னு என்ன அர்த்தம்? அவன் இல்லை அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? அவன் சொல்லியாச்சு இல்லையா? அப்போ ஆக மொத்தம் அது எங்கே இருக்கு? என் மனசில் இருக்கு, என் வெளியில தோணலை. இப்போ காத்துன்னு சொல்கிறோம், காத்துக்கு உருவம் இல்லை, ஆனால் காற்று இருக்கா இல்லையா? அருவங்கள்னு அர்த்தம். இப்போ இங்கே இந்நேரத்தில் தோணலையே தவிர்த்து அது இல்லாத அருவங்களும் இட் எக்ஸிஸ்ட். எப்படி எக்ஸிஸ்ட்னாக்க, இன்னைக்கு இந்த மட்டும் இங்கே ஒரு பானை இருந்தது, இப்போ இல்லை. அப்போ நாங்கள் பார்க்குறது பானை இல்லையே அப்படின்னா நீங்கள் பானைங்கிற எண்ணம் மனசில் தோணும். அந்த மாதிரி உருவமோ அருவமோ அவன் அருவமோ இவ் அருவுகள் உளனென இளனென இவை குணம் உடமையில். என்ன பண்ணுறான்? உளன் நினைச்சாலும் அவன் தான் இருக்கான், இல்லைன்னு நினைச்சாலும் அவன் தான் இருக்கான். உளநீர் தகமையில் தகமையோடு ஒழிவிலன் பிறந்தேன். அவன் எல்லா இடத்துலையும் நீக்கவர் நிறைஞ்சிருக்கான். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா அங்கே அவன் இருக்கான், இங்கே எல்லாம் இருக்கேன்னா அங்கேயும் அவன் இருக்கான். இப்போ வேற ஒன்றும் இல்லை. சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவளை பார்த்து எது இல்லைங்கிற? கடவுள் இல்லைங்க. கடவுள்லாம் என்ன அப்படின்னாக்கா எதை சொல்லி தானே ஆகணும். எப்படி சொல்ல, இல்லாத ஒரு பிள்ளை எப்படி சொல்ல முடியும்? இது டீச்சர் ஸ்கூலுக்கு ஆல் ஆப்சன்டீஸ் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இது. ஆக ஒரு பொருளை நெகேட் பண்ணணும்னாக்க முதல்ல அதை ஸ்தாபிச்சுக்கணும். அது நிறுவிட்டா தான் அது இல்லைன்னு சொல்ல முடியும். அது இல்லைன்னாக்க எதையும் நெகேட் பண்ணவே முடியாது. இல்லாத பொருளை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகும்? இல்லாத இல்லைன்னு சொன்னாக்க உண்டுன்னு ஆயிடும். அந்த மாதிரி பொருள் இருக்குன்னு சொல்ல வேண்டியது. அதனால அப்போ இப்போ உள்ள இந்த பண்டம் இருந்தது, இப்போ இல்லை, அது வேணா சொல்லலாம். இங்கே இல்லை அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோதான். இன்னொன்னும் வெடிக்க சொல்ல இதை சொல்கிறேன். ஆகாய தாமரை இருக்கா, முயல் கொம்பு இருக்கான்னு? நிச்சயமா இல்லை. ஆனால் ஆகாயம் இருக்கு, தாமரை இருக்கு. இதை நம்ம ரெகேட் பண்ண முடியாது. இந்த ரெண்டு சேர்ந்து இருக்குல்ல. அதே மாதிரி முயல் இருக்கு, கொம்பு தனியா இருக்கு. முயலுக்கு கொம்பு இல்லை, அதுதான் இல்லையே தவிர்த்து இதில் உள்ள பண்டம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆகவே எந்த ஒரு பண்டமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுனாக்க,
ஒரு பண்டத்தை இல்லைன்னு சொல்லணும்னா முதல்ல அதனுடைய இருப்பை நிரூபிச்சுனா தான் அதுக்கு மேல இல்லைன்னு சொல்ல முடியும். இதுதான் இந்த இதனுடைய ஜஸ்ட் இன்னைக்கு படிக்க வேண்டியது. புக்குக்கு போவோம். பேஜ் 187. சர்வதா அனுபவத்திகரணம். உபபத்தினா பொருந்தருது, அனுபவத்தினா பொருந்தாமை. முன்னாலே பார்த்தோம் சப்தவித அனுபவத்திகள். முன்னாலே முதல் சூத்திரத்துக்கு பார்க்கறதே பார்த்தோம். அனுபவத்தி பொருந்தாமை, சர்வதா எப்பொழுதுமே பொருந்தாத ஒண்ணு உபபத்திகரணம். எந்நிலையிலும் பொருந்தா களம். இக்களம் சர்வதா அனுபவத்தி அதிகரணம், எந்நிலையிலும் பொருந்தா களம் எனப்படும். இது பௌத்தர்களின் கடைசி பிரிவினரான மாத்தியமிகர் என்பவர் கருத்துக்களை ஆராய்ந்து மறுக்கிறது. அவர்கள் கருத்துப்படி புறப்பண்டங்களோ அதை பற்றி அறிவோனோ நினைவோ எதுவுமே இன்மை என்பது. இதுவரை 3 பௌத்த பிரிவுகளின் கருத்துக்களை ஆராய்ந்து விளக்கியதை தொடர்ந்து இப்பிரிவு ஆராயப்படுகிறது. என்ன சொல்றார் அவருடைய அப்பா, புறப்பண்டங்கள் கிடையாது, நீயும் கிடையாது, அதை பத்தி நான் அறிவு இருக்கேன், அதுவும் கிடையாது. சரிப்பா, இது உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டாக்க, ஏதோ ஒன்று சொல்ல இல்லையா, அது இருக்கா இல்லையா, அதுவே இல்லாம உனக்கு எப்படி தெரிஞ்சது? அத்வைதிகள் ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, பிரம்மத்தை தவிர்த்து மற்ற எல்லாம் பொய், ஒன்றும் கிடையாது, எல்லாம் மித்யா அப்படின்னாரு இல்லையா, அவித்யா அப்படின்னாரு இல்லையா, வாஸ்தவம். இது உனக்கு எப்படி தெரிஞ்சது? வேதத்திலேயும் தெரிஞ்சது. வேதம் உண்மையா மித்யாவா அப்படின்னாக்க ஏதாவது பதில் சொல்லித்தான. கேஸ் 1, வேதம் உண்மை அப்படின்னு சொன்னாக்க இப்போ பிரம்மம் ஒன்றும் வேதம் ஒன்று உண்மையா இருந்தா அப்படிங்கணும். இல்லை வேதம் மித்யா, பொய்யான ஒன்றும் உண்மையான சான்று எப்படி தர முடியும்? ஆனால் எய்தர் கேஸ் நீயா இல்லை, மற்ற இந்த பொருளை இல்லைன்னு சொல்ல முடியாது. மேலேயும் வேதத்தில் நம்ம இங்கே டே டு டே லைஃப்லேருந்து ஆரம்பிச்சு எத்திக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ இந்த எத்திக்ஸ் எல்லாம் பொய்யா? இல்லை, ஜென்ரல் விவகார சத்தியம் அப்படின்னு சொன்னீங்க. விவகார சத்தியம் சொல்ற வார்த்தை ஒரு அக்ஷரம் கூட உபநிஷத்துக்கள்ல இல்லை. அப்ப என்ன பண்ணிருக்கோம், நம்மளா இமேஜின் ஒரு வார்த்தை காயின் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்பல்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? காஸ்பல்னா என்ன சொல்லுங்க யாராவது? காஸ்பல் அப்படிங்கிறோம் இல்லையா, GOSPEL. பைபிள்ல ஒரு பதிவு, அது பைபிள்ல அது ஒரு சாசனம் மாதிரி. பைபிளுக்கே வேற காஸ்பல் தான் பேரு. பைபிளுக்கு ஓகே. ஏன் காட் ஸ்பெல்ட், அதனால காட் ஸ்பெல்ட் காஸ்பல் அப்படின்னு இருக்காங்க. அதனால காஸ்பல் சுவாமி கடவுளுடைய செய்தின்னு சொல்லலாமா சுவாமி? அதான் காட் ஸ்பெல்ட். அவர் சொன்னார், அவர் கடவுள் சொன்னது தானே, ஸ்பெல்ட்னா அவர் சொன்னது காட் ஸ்பெல்ட். அதனால கடவுள் காஸ்பல், டி எடுத்துக்கிட்டு காஸ்பல் வந்துருக்கு. அதே மாதிரி ஏதோ ஒன்றும் எங்கேயோ இருந்து அதுதான் நமக்கு வந்திருக்கு, மாறி வந்திருக்கு. அந்த மாதிரி இது எதுவுமே இல்லாம நீ உனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு இதை சொல்ற அந்த சான்றுகளே தப்புன்னாக்க, அப்புறம் சான்றுகளே தப்பா இருக்குச்சு எப்படி சொல்ல முடியும்? இந்த ஒரு பொருள் இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனா அதுக்கு சான்றுகளுமே இல்லை அப்படின்னா அந்த பொருளை எப்படி ஒத்துக்கிறது? இந்த பொருள் இல்லாதான் போகும். இல்லைங்கிற பொருளை இல்லைங்கிற சான்றாலும் முடியாது, அந்த பொருள் இருக்குன்னு தான் ஆகிடும். அப்போ டபுள் நெகட்டிவ் மேக் ஒன் பாசிட்டிவ் மாதிரி ஆகிடும். அது மாதிரி நீ எந்த பொருளை இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ரைட். மாத்தியமிகர் முன்வைக்கும் உலகு பற்றிய கொள்கைகள். மாத்தியமிகர் கொள்கைப்படி எதுவும் இன்மை என்பதே தத்துவம், சர்வம் சூன்யம். ஸோ அவளுடைய தத்துவம் என்னன்னா, தத்துவம் இதம் புருஷார்த்தம் பார்த்தோம் இல்லையா, அவ தத்துவம் என்னன்னாக்க சர்வம் சூன்யம். இது உனக்கு எப்படி தெரியும்? இதனால தெரியும். அப்ப அது உண்மையா பொய்யா? அது பொய்யன் இதை நீ ஒத்துக்க முடியாது. அது உண்மையை சொன்னாக்க சர்வம் சூன்யம் ஏதோ ஒண்ணு இருக்கு. இதுல சமஸ்கிருதத்துல ஒரு பழமொழி சொல்லுவான், தேவதத்தன் ரொம்ப வெரி வீக் கிராஃப்ட்ஸ்மேன். நம்ம கண்ணுக்கு தெரிகிற பக்கத்தை தவிர்த்து உலகத்தை பூரா தோண்டிவிட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தை பூரா தோண்ட எப்படி சொல்ல முடியும்? என் கண்ணுக்கு தெரியுறத நான் அங்கே போய் பார்க்கல, நீ எங்கே போய் பார்த்தாலும் நீ எது உன் கண்ணுக்கு படுறதோ அதை தவிர்த்து மற்றதான் தோண்டிட்டான் அப்படின்னாக்க எதையும் தோண்டலைன்னு அர்த்தம். அதே மாதிரி பையன், நீங்க கேட்குற கேள்வி தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் பதில் தெரியும்னு அர்த்தம், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அர்த்தம்.
அந்த மாதிரி தான் இருக்கிற சர்வம் சூன்யம். இதை உணர்வதே முக்தி. நம்ம உணரணும் எதே சர்வம் சூன்யம். யாரு சூன்யமா இருக்கிறானா? சர்வம் சூன்யம் உணர்வதே முக்தி அப்படின்னாக்க, அப்படி ஒரு முக்தினா இருக்க முடியுமா? முக்தியை உணர முடியுமா? அப்ப நம்ம அதுல அத்வைதத்தில் கேட்டோம் இல்லையா, நிவர்த்தக அனுபவத்தின்னு விட்டு. எனக்கு 4 நாள் ஜுரமா இருந்தது, இன்னைக்கு ஜுரம் விட்டு போச்சு. ஜுரம் விட்டு போன உடனே ஜுரத்துல இருந்ததுன்னா நானும் நான் தான். இப்ப ஜுரம் விட்டது நானும் நான் தான். அவ சொல்றபடி சம்சாரங்கிற ஜுரத்துல இருக்கோம். சம்சாரங்கிற ஜுரம் விட்டு வச்சானாக்க நான் பிரம்மத்தோட ஐக்கியமாயிடுவேன். இப்போ பிரம்மத்துக்கு நினைவு கிணவு எதுவுமே கிடையாது. அசேஷ விசேஷ ரகிதம். இது ஒரு குணம் கிடையாது. அப்போ நான் யாருன்னே தெரியாது எனக்கு. அப்போ அதுக்கு பேர் எப்படி முக்தின்னு சொல்ல முடியும்? எனக்கு முக்தி நீ கிடைச்சி எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி இவ பண்றது நீ சொல்றது எதுவும் ஒத்துக்கொள்ள முடியாததாக இருக்கு. இருக்கிற ஒரு பண்டம் இருக்கும் மற்றொரு பண்டத்துக்கு காரணமாகாது. அதே போல் அழிந்த பண்டத்தின் அழிவினால் புதிய பண்டம் ஏற்பட இயலாது. எப்பண்டத்திற்கும் தானே தன்னை படைத்துக் கொள்ள இயலாது. இப்போ இவா சொல்றது என்னன்னாக்க, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஒன் திங் டு அனதர் ஒன் அது கிடையாதுங்க. அப்போ ஒரு ராடு, ஒரு போல்ட்டு, நட்டு. இப்போ இந்த ராடா இருந்தது தான் இப்போ போல்ட் நட்டு ஆயிருக்கு. இப்போ என்ன ஆச்சு? நம்ம போல்ட்டுங்க ராடுங்கிறதுலையும் மறுக்கல, போல்ட் நட்டுங்கிறதுலையும் மறுக்கல. ராடா இருந்து போல்ட் உண்டாக்குனா சம் எஃபர்ட் ஹஸ் பீன் டன். அதுக்கப்புறம் தான் இது வந்திருக்கு. ஆக இந்த ஒரு பொருளின் ஒரு மாற்றம், உருமாற்றம், உபயோக மாற்றம் தான் இது. அப்படிங்கண்ணா இல்லை அந்த ராடு எழுதிபடுத்து போல்ட் புதுசா வந்திருக்கு அப்படின்னாக்க, அழிஞ்சதில் எப்படி வருது புதுசா அப்படின்னு கேட்டாக்க, இது விதண்டாவாதமா தான் தெரியுது, வாதமா தெரியல. எப்பண்டத்திற்கும் தானே தன்னை படைத்துக் கொள்ள இயலாது. ஏதாவது படம் தானா தோணுமா? சொல்றியா? சுத்த தாந்தோனியா இருக்கு அப்படின்னு சொல்ற திட்டுவல்லையா? இந்த தாந்தோனி படைக்கு அப்படி படைத்தலும் பயனற்றது. அப்படி தன்னிலும் வேறுபட்ட ஒன்றை படைக்க இயலும் என்றால் மற்றொரு பண்டத்தால் மற்ற எந்த ஒரு பண்டத்தையும் படைக்க இயலும். இப்போ ஆக மொத்தம் எந்த ஒரு பண்டமும் அழிஞ்சு கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் அதை படைக்க முடியாது. ஓகே, அது படைக்கலாம்னா ஏன்? நம்ம முன்னால கேட்ட கேள்விதான். அது படைக்கலாம்னா ஏன் அதுவாக தான் படைக்கணும்? வேற ஏதாவது படைச்சேன்னு. இந்த லேப்டாப் இருக்கு, இந்த காலத்தில் அழிஞ்சு போச்சு, அடுத்த நிமிஷம் இந்த லேப்டாப்பாகவே வருது. ஏன் லேப்டாப் தான் வரணும்? அதுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. நான் அந்த லேப்டாப்பை வேண்டாம், இது பெரிய ஒரு டிவி ஸ்க்ரீன் 55 இன்ச் ஸ்க்ரீனாக இது ஏன் வரக்கூடாது? இல்லை ஒரு மனுஷனாவோ கழுதியாவோ குரங்காவோ வரக்கூடாதா? வரலையே. அதனால இது கண்டினியூஸாக எனக்கு இருக்கிறதான் தெரிகிறது. இல்லை அது நீங்கள் மனசில் ஒரு பிரமை, அப்படி இல்லை அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த இந்த ராசிக்கு யாராவது ஒத்துக்குவாளா? ஆகவே உள்ளதாக காண்பது யாவும் மயக்கமே என்பதும், மயக்கம் என்ற அறிவின் நிலை ஒரு பற்றுக்கோட்டை சார்ந்தத்தில் வேண்டும் தப்பு. மயக்கம் சொன்ன எனக்கு அறிவில்லை என்ன சொல்றீங்க? எனக்கு அறிவில்லை. இப்போ எனக்கு அறிவில்லைன்னு சொல்றச்சு இது மட்டும் நான் ஏதோ ஒன்று அறிவு நினைச்சிட்டு அதை உணர்ந்துட்டு இருந்தேன். இப்போ அந்த நிலை மாறி எடுத்து அதை நான் தவறா நினைச்சிட்டேன். அப்போ எனக்கு அறிவில்லைன்னு சொல்றச்சு இந்த அறிவும் அறிவின்மையும் என் மூளை சார்ந்தானே இருக்கு. அப்போ அறிவில்லைங்கிறதுக்கு ஒரு பற்றுக்கோடு இல்லைன்னாக்க எனக்கு அறிவில்லைன்னு சொல்ல முடியுமா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தூண் இருக்கு, இந்த தூண் எனக்கு அறிவில்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அதனுடைய அறிவு வெளிப்படாது இருக்கே. வெளிப்படாது இருக்கச்சு அது எனக்கு அறிவு வெளிப்படாதுன்னு சொல்றதுனா அது நியாயம் தான். இல்லவே இல்லை தான், அறிவு இல்லை தான், அதுக்குன்னு அறிவு இல்லை. ஆனா அது அறிய முடிஞ்சாதானே எனக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியும். அதனால அறிவு இந்த மாதிரி இல்லைன்னு சொல்ற மறுக்கணும்னாக்க முதல்ல அது உண்டுன்னு ப்ரூவ் பண்ணா இப்ப இல்லை. அன்னைக்கு அவன் அப்படி பேசினா அந்த நேரத்தில் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை, அதுதான் இப்படி சொல்லிப்பேன் பதில் சொல்றோம் இல்லையா? இந்த கொஸ்டின் பதில் எழுதணும். இந்த ஒரு பாயிண்ட் இப்போ மிஸ் ஆயிடுவாரு, இதான் எழுதியிருப்பேன், இதுக்கு அவன் 20 மார்க் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிற முடியும். அந்த மாதிரி ஆகவே உள்ளதாக காண்பது யாவும் மயக்கமே என்பதும், மயக்கம் என்ற அறிவின் நிலை ஒரு பற்றுக்கோளை சார்ந்திருக்க வேண்டும் தகுது. ஏன்னா இதுதான் சூன்யம் சொல்லிட்டானே. அப்போ இந்த அறிவின் மேல எதை சார்ந்திருக்கு? அது ஒண்ணும் இல்லையே. எதை சார முடியும்? ஏனெனில் அப்படி பற்றுக்கோளை இருக்கவில்லை. ஆகவே என்பதை முடிந்த முகம் என்கிறான். இக்காலத்தில் சூத்திரம் அதன் பொருளும் சர்வதா அனுபவத்தேஷ்ட பண்டங்களை இன்மை என்பதும் என்னிலே பொருத்தமற்றதாகும்.
மாத்தியமிக தவறு. ஒண்ணுமே இல்லை, உலகமே இல்லைன்னாக்க ஏன் பௌத்த மதம் இருக்கு? பௌத்த மதம் இங்க இருக்கிறவள நல்வழிப்படுத்த இருக்கு. இப்ப உலகம் இல்லைன்னு சொன்னாக்க யார் நல்வழிப்படுத்த முடியும்? ராபின்சன் குரூஸோ அந்த தீவுக்கு போனான்னாக்க நான் தான் ராஜான்னு சொல்லிக்கலாம் தாராளமா. ஆனா அவன் ராஜான்னு சொன்னா ஆளுக்கு பிரச்சனைகள் இருந்தது தானே, பிரச்சனைகள் இல்லையே. அந்த ராஜா யாரும் கொஸ்டின் பண்ண போறது இல்லை. ஆனா அவனே தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியது. நம்ம ராஜா வந்து எல்லா வேலையும் செய்வனா தேவையில்லையே. அந்த மாதிரி வல்லும்போது பரவாயில்ல. அதெல்லாம் அங்கே இல்லாம ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா இதாவது விடுறதுதான் முக்தினா. யாருக்கு முக்தி? முக்தினா என்ன? இதுவே கொஸ்டின் ஆகுது இல்லையா? அதாவது ஹைலி இல்லாஜிக்கல். நான் அதான் அப்போ சொல்றேன், நம்ம நம்ம மதத்தை பொறுத்த மட்டும் இட் இஸ் அக்கார்டிங் டு வேதாஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் இஸ் லாஜிக்கல். அது மட்டும் இல்லாம லாஜிக்கல் மட்டும் இல்லாம இட் இஸ் ப்ராக்டிக்கல். நம்ம இந்த அடுத்தாடி பார்க்க போறோம். இம்ப்ராக்டிக்கல் சிலதெல்லாம் இருக்கும். இம்ப்ராக்டிக்கலாக இருக்க சொல்ற என்ன பிரயோஜனம்? நம்ம எல்லாரும் சொல்லலாம், ஆண்டிகள் கூட்டி மடம் கட்டின மாதிரி இவ்வளோ பெரிய கூட இருக்கணும், இவ்வளோ பெரிய சமலையில் இருக்கணும், இருக்கணும் எல்லாம் சொல்லலாம். நீ என்ன பண்ண? ஒரு செங்கல் வாங்கிறதுக்கு துப்பு இல்லை நமக்கு, அப்படி எந்த மரத்தை கட்டுறது? அந்த மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் நம்ம சொல்றது இது ப்ராக்டிக்கலாக இருக்கணும், செய்யக்கூடியதாக இருக்கும். ராமானுஜருக்கு அளிக்கும் விளக்கம்: நுணுகி ஆராய்ச்சி பண்டங்கள் உண்டு, சான்றுகள் உண்டு, அல்லது அவை ஏதுமே இல்லை என்று கொண்டாலும் அவர்கள் அறுதி பொருள் யாவும் உண்டு என்றே முடியும். அதாங்க அதை வந்து நிறைய இந்த இப்போ நான் இந்த டேப்லெட்டில் போட்டிருக்கேனே, இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 பக்கம் 3 பக்கம் செலவழிச்சிருக்கேன் அதை ஆர்கியூ பண்ணி முடிக்கிறது. அதுக்கு அந்த அண்ணா சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா இருந்தாருனாக்க அதை படித்து அதை புரிஞ்சிக்க முடியும். அதனால அதை சுருக்கி இதில் போட்டிருக்கேன். அது கீழ்கண்ட வகைப்படுத்தல் வகைப்படுத்தல் இங்கு விளங்கும். பண்டங்களின் இருப்பு, அதற்கு சான்றுகள், அதற்கு நான் தேர்வு முடியும். பண்டங்கள் உண்டு, அதுக்கு சான்றுகள் உண்டு. பண்டங்கள் இருப்பும் சான்றும் உள்ளதால் யாவும் உள்ளவையே தெரிகிறது. இந்த அப்புறம் லேப்டாப் இருக்கு, சான்று இருக்கு. அது இப்போ நான் இப்போ பாடம் எடுத்துட்டு இருக்கேன், முடிகிறது. அப்போ ஆக மொத்தம் லேப்டாப் உண்டுன்னு தான் முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பண்டங்கள் உண்டு, சான்று இல்லை. பண்டம் இருத்தல் உண்மை எண்ணில் சான்றுகள் தேவையில்லை. ரைட். நான் இப்போ பாடம் எடுக்கிறேன்னு சொன்னது ஒரு சான்று, நான் கண்மால பார்த்துட்டு இருக்கேன். இதை மூடி வச்சாலும் இது லேப்டாப் இல்லைன்னு ஆயிடுமா? பண்டங்கள் உண்டு, ஏன்னா நான் அந்த லேப்டாப் பாடம் எடுத்திருக்கேனே அதனால சொன்னேன்னாக்க இல்லை லேப்டாப் உண்டு, நான் வச்சிருக்கேன், இப்போ பாடம் எடுக்கலை, இப்போ தனியாக தான் இருக்குது. அப்போ லேப்டாப் உண்டு தான் உண்டு. பண்டங்கள் இல்லை, அதுக்கு சான்றுகள் உண்டு. அப்படி என்னன்னாக்க இங்கே பண்டங்கள் இல்லை, ஆனால் சான்றுகள் உண்டு. என்னன்னாக்க இங்கே ஒரு லேப்டாப் இருந்தது, அதுக்கு சான்று இருக்கு. ஆமாம், நான் பார்த்துருக்கேன், நேற்று பார்த்துருக்கேன், முந்தானே பார்த்துருக்கேன். இப்போ இல்லை, வாஸ்தவம் இப்போ இல்லை. இப்போ யாரோ வெளியில் எடுத்துன்னு போயிருக்கா, அதனால இல்லை. அடுத்த லேப்டாப் இல்லைன்னு ஆகுமா? இருக்குந்தான். பண்டங்கள் இல்லை, சான்றுகள் இல்லை. இல்லாதால எப்படி நிரூப பண்ண முடியும்? இல்லாத ஒன்றை இல்லாதால் எப்படி நிரூப பண்ண முடியும்? ஆகவே நீ ஏதாவது ஒன்று சொல்லி அது இல்லை, அதுக்கு சான்றுகளும் இல்லைன்னாக்கா ஆமாம் அது உண்டுன்னு ஆகிட்டு தானாக. டபுள் நெகட்டிவ் மேக் ஒன் பாசிட்டிவ். இதுக்கு தான் நான் நேற்றுக்கு உங்களுக்கு ஒரு ரிடல் கொடுத்தேன். அதை எத்தனை பேர் போட்டு வந்திருக்கு, எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கு சொல்லுங்களேன், யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன் பார்ப்போம். இந்த டீ ஜாயிண்ட்ல போறான்னு சொன்னேன் இல்லையா, முச்சந்தியில மெய்யூர் பொய்யூர், யாராவது நினைச்சு பார்த்தேடா? வெற்றி சுவாமி யோசிச்சேன், புரியல, எனக்கு சொல்ல தெரியல. உமா நீங்க எனக்கும் தெரியல சுவாமி. எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டீங்கன்னா மெய்யூரா இதுவான்னு சொல்லுவா. அப்புறம் அது வந்து டைரக்ஷனும் வேற கேட்கணும் இல்லையா? எங்க இருந்து எந்த டைரக்ஷன்ல இருந்து வரீங்க அப்படின்னு கேட்கணும். பட் யூ டோல்ட் ஆல்ரெடி ஒரே ஒரு பாராமீட்டர் தான் நம்ம கேட்கணும்னு. இப்போ வந்து இடது பக்கத்துல இருந்து பொய்யூர்ல இருந்து வரேன் அப்படின்னு அவர் பதில் சொல்லிட்டாருன்னா நம்ம வலது பக்கத்துல போயிடலாம், அதுதான் மெய்யூர்னு. ஆனா அவர் வந்து நாம ஆப்போசிட்ல போயிடலாம். சரி, அவர் ரெண்டுமே சொன்னார்னாலும் இப்படி பண்ணலாம். பட் 2 கேள்வி கேட்க கூடாது. யூ நீட் ஆஸ்க் ஒன்லி 1 பாராமீட்டர் சொல்லிட்டீங்க. அதனால அதுதான் யோசிச்சுன்னு தெரியல சுவாமி. சுவாமி சுவாமி அவரை வந்து நீங்க வந்து
பொய்யூர்ல இருந்து வருகிறீரான்னு கேட்டாக்க அவர் ம். வந்து இல்லைன்னு சொல்ல வர்றாரு. ஆமா அவர் அவர் பொய்யூர்ல புரியுது. இருந்து வரவர் பொய் தான் சொல்ல போறார். ஆமா அவர் அப்போ அது புரியுது மெய்யூர் வந்து அதுல இருந்து மெய்யூரை கண்டுபிடிச்சு. கரெக்ட். ஆனா அவர் புய்யூர்ல இருந்து அவரால் நமக்கு எப்படி தெரியும்? அவர்கிட்ட கேக்குறோம்ல சுவாமி, அவர் வந்து பொய்யூர்ல இருந்து வரையலான்னு நாம கேள்வி ஆமா அவர் கேட்கிறோம். இல்லைன்னு சொன்னார். ஆமா உயிர்ல வர இல்லைன்னு சொன்னாரானாக்க இல்லைன்னு சொன்னாருனாக்க ஆமான்னு கேட்கலாமே. அர்த்தம். நிறைய அவர் மெய்யூர்ல சொன்னதுக்கு இருந்து வர opposite ஆ கேட்டாலும் வச்சு. அவர் இல்லைன்னு தானே சொல்லுவார். மெய்யூர்ல இருந்து வரான்னு வச்சுக்கோ, இங்க பொய்யூர்ல இருந்து வரலான்னு கேட்டாக்க அவர் இல்லைன்னு சொல்ல முடியும். சார் ஆப்போசிட்டா சொல்லுவாருல்ல சுவாமி. ஏன்னா பொய்யூர்ல இருந்து வரலான்னு நீங்க சொல்ல ஒரு கேஸ் சொன்னீங்க. யாரோ ஒருத்தர் வர, நீங்க இமேஜின் பண்ணிருக்கீங்க அவர் பொய்யூர்ல இருந்து வராருன்னுட்டு, அவர்கிட்ட கேட்குறீங்க பொய்யூர்ல இருந்து வரீங்களான்ட்டு, இல்லை அப்படிங்கிறாங்க. ஓ ரைட், பொய்யூர் இருந்து வரவர் இல்லைன்னு சொல்லிட்டார். ஆக மொத்தம் அது அவர் வந்து இடத்துல பொய்யூரா இருக்கணும். ஆக அடுத்தது மெய்யூரா இருக்கணும் தெரிஞ்சுப்படுத்து. ஓகே குட். சப்போஸ் மெய்யூர்ல இருந்து வர வந்திருக்காருங்க, நீ அவரை பார்த்து கேட்குறீங்க நீங்க பொய்யூர்ல இருந்து வரீங்களான்னா அவர் இல்லைன்னு சொல்லுவார். அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? சுவாமி நான் நினைச்சேன் பொய்யூர்ல இருந்து வரவங்க எல்லாம் பொய் சொல்றவங்க, மெய்யூர்ல இருந்து ஆமா வரவங்க எல்லாம் உண்மை பொய் சொல்றவங்க சொல்றவங்க. தான். மெய்யூர்ல இருந்தாலும் அப்போ மெய் சொல்றவங்க. நாம என்ன கேள்வி கேக்குறோம்னாக்க பொய்யூர்ல இருந்து வரீங்களான்னு கேட்டாக்க ஆமா மெய்யூர்காரர் மட்டும்தான் ஆமான்னு சொல்லுவார். பொய்யூர்காரர் வந்து இல்லைன்னு சொல்ல போறாரு. அப்படி இல்லை. சுவாமி அடியேன் ட்ரை அதாவது பண்ணட்டுமா சுவாமி? பொய்யூர்காரர் பொய்யா சுவாமி சொல்லுவாருனாக்க, அவர் பொய்யூர்ல இருந்து வரச்சே நீங்க அவரை கேட்டீங்கன்னா இங்க பொய்யூர்ல இருந்து இங்க வரீங்களான்னு கேட்டாங்க இல்லை அப்படின்னா, நீங்க அவர் பொய்யூர்ல இருந்து வருது நிச்சயமா தெரிஞ்சுதானாக்க அவர் சொல்ற அவர் 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 எதுல இருந்து அவர் வந்த இடம் பொய், அடுத்த இடம் தான் ரைட்டுன்னு சொல்லிடலாம். ஆனால் மெய்யூர்காரன் அவரே இல்லைன்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவர் முன்னே தான் சொல்ல முடியவர், நான் வரல மெய்யூர்ல இருந்து வரேன் சொல்ல போறார். அப்போ வித்தியாசம் இல்லையா? ரைட். சுவாமி அடியேன் சொல்றேன் சுவாமி. அடியேன் ட்ரை பண்ணட்டுமா சுவாமி? அடியே அடியேன் ட்ரை பண்றேன் சுவாமி. பண்ணுங்க, பண்ணிட்டு ஓகே சொல்லுங்க. நான் முடியாது சுவாமி. முடியறதுக்கு சொல்லுங்க. இல்ல இப்ப சொல்லிடுறேன் சுவாமி. இந்த டாபிக் வந்ததுனால அடியேன் வில் ட்ரை சுவாமி. வலப்பக்கம் உண்மை பேசும் இடமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, அப்ப வந்து அவங்க ஆமான்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஆமான்னு சொன்னா வலப்பக்கம், இல்லைன்னு சொன்னானா வந்து இடப்பக்கம் அப்படின்னு தெரிஞ்சுடுறது இல்ல சுவாமி. 2 பாராமீட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. அதான் நான் அதுதான் முதல்ல ஒரே ஒரு சொன்னது. கேள்விதான். வலப்பக்கமா வலப்பக்கம் மெய்யூர்ல இருந்து வருகிறீர்களா? யூ ஹவ் யூஸ்ட் 2 பாராமீட்டர்ஸ். வலப்பக்கம் மெய்யூர். வலப்பக்கம் உண்மை பேசும் இடமாக அது இருக்கிறதா? ரைட் பா. வலப்பேசம் உண்மைன்னு 2 பாராமீட்டர்ஸ் யூஸ்ட் ரைட். பாலாஜி நீங்க சொல்ற உண்மைன்னு வச்சுக்குவோம். ஓகே. வலப்பக்கம் மெய்யூர்ல நீங்கள் வருகிறீர்களா அப்படின்னு கேக்குறீங்க. வலப்பக்கம் இல்ல சுவாமி, வலப்பக்கம் உண்மை பேசும் இடமாக இருக்கிறதா? வலப்பக்கம் உண்மை பேசும் இடமாக இருக்கிறதா அப்படின்னு வெரி குட் வெரி குட். இப்போ கேஸ் 1 மெய்யூர்ல இருந்து வர்றாருந்தாக்க ஆமா அப்படின்னு சொல்லுவார். ஆமாம்னு சொல்லிடுவார். கரெக்ட். பொய்யூர்ல இருந்து வர்றாருந்தாக்க இல்லைன்னு சொல்லுவார். அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? அவன் ஆமான்னு தான் சொல்லுவான். பொய் சொல்றவன் இல்லையா? பொய் சொல்றவன். நீங்க வந்து வலப்பக்கம் உண்மை பேசுகிற இடத்துல இருந்து வருகிறீர்களா? ஏன் சொல்லணும்? அவன் பொய் தானே சொல்றான். அவன் ஆமான்னு இல்லன்னு சொல்லுவான். அவன் ஏன் மெய் சொல்லணும்? மெய் சொன்னாதான் இல்லன்னு சொல்லணும். அவன் பொய் சொல்றவன் இல்லையா? ரைட். அதான் அதோட ஈஸி வே என்னன்னாக்க, அவரை பார்த்து அவர் எங்கேருந்து வர தெரியாது நமக்கு. அவர்கிட்ட சப்போஸ் நான் வலப்பக்கம் போறதுதான் மெய்யூர்னு சொன்னேன்னாக்க பொய்யூர்காரர் என்ன சொல்லுவார்? இல்லன்னு சொல்வார் சுவாமி. பொய்யூர்காரர். அதான் பொய்யூர்காரர் அடியேன்னு சொல்லினேன். அப்ப ஆக மொத்தம் பொய்யூர்காரர் இல்லைன்னு சொன்னா மெய்யூர்காரர் அவ இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவார். ஆக மொத்தம் உண்மையா இல்லைன்னு சொல்றதுனால அது யார் சொல்றா? பொய்யூர்காரர் சொல்றதுனால அது பாசிட்டிவ். அதான் அப்படின்னு அர்த்தம். நெகேஷன் அவர்கிட்டே விட்டுருந்தோம். நான் சப்போஸ் ஐசே வலப்பக்கம் போறது மெய்யூர்னு சொன்னேன்னாக்க பொய்யூர்காரர் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னு கேட்டாக்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சுவாமி அதுதான் அடியேன்னு தான் சொல்லினேன் சுவாமி. வலப்பக்கம் உண்மை பேசும் இடமாக இருக்கிறதா அப்படின்னு அடியேன் கேட்டேன்னா பொய்யூர் இருக்கிற வந்து இல்லைன்னு சொல்வான் கண்டிப்பா. மெய்யூர் அதான் சுவாமி, பொய்யூர்காரன் வந்து இல்லைன்னு சொல்லிடுவான். மெய்யூர்காரன் சொல்வார். மெய்யூர்காரன் வந்து ஆமன்னு சொல்வார். ஆமா, அப்ப எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த கான்ட்ரவர்ஷியல் ஆம் இல்லைன்னு வருது. உண்மை பேசுறாரா இல்ல பொய் பேசுறாரான்றத கவனிக்கலாம் சுவாமி. சரியான அதனால யார் சொல்றது தெரியாது நமக்கு இல்லையா? அது தெரிஞ்சா பரவாயில்லையா நமக்கு? ஓகே.
அப்ப வந்து இப்ப நம்ம என்னமா கேட்கணுமா இருக்கு, வலப்பக்கம் உண்மை பேசும் இடமா அப்படின்னு கேட்கணுமா? கேட்டாக்க யார் பதில் சொல்றாங்க பொறுத்திருக்கான். நீங்க எடுத்துக்கவில்லை, எது வேணா எடுத்துக்கலாம். ஆனா சொல்றவா யாருங்கிறத பொறுத்துக்கணும். அதனால அவ வாயிலிருந்து உண்மையான வரவழைக்கணும்னாக்க, நான் சப்போஸ் நான் வலப்பக்கம் போறது மெய்யூருக்கு போறதுன்னு சொன்னாக்க, பொய்யூர்காரன் என்ன சொல்லுவான்? இல்லைன்னு சொல்லுவான் சுவாமி. இல்லைன்னு சொல்லுவான். மெய்யூர்காரன் சொல்லுவான், அவனே இல்லைன்னு சொல்லுவான். பொய்யூர்காரன் இல்லைன்னு தான் சொல்லுவான். அதுதானே சொல்லுவான் அவன். ஆக ஆமா. மொத்தம் யார் இல்லைன்னு சொல்றாளோ, 2 இல்லைன்னு சொன்னா அதுக்கு உண்மையை காமிச்சிடும். புரியுதா? அப்பனா நம்ம 2 பேர்கிட்ட கேட்கணும்னு அர்த்தமா இருக்குதா இங்க 2 இப்போ? பேர்ட்ட கேட்கல, ஒருத்தர் தான் கேட்கிறோம் நம்ம. அதாவது இன்னொருத்தர் என்ன சொல்லுவான்னு கேட்கிறோம் நம்ம. ம். புரியுதா? Right. மத்தவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? உமா மாமி, வெற்றி சுவாமி. இக்களத்தால் நிறுவப்படும் ராமானுஜன் கொள்கை. சான்றுகள் யாவற்றிலும் தலையாய்ந்து புலனறிவே. புலன் குறைபட்டால் தவிராக அறிதலும் உரிய ஆய்வினால் அது சரிந்து கொள்வதும் மெய்யறிவு ஏற்படுத்திக் கொள்ள இயலும். பார்க்கணும்ல, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதோ பார்க்குறோம், பார்க்கறச்சே ஒரு இது தெரியறது, அது உண்மையா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதல்லேருந்து தான் பார்த்து, இந்த லாஜிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல பூர்ண சந்திரன், நான் என்ன சொல்றேன், ஏன் சந்திரன் மஞ்சளா இருக்குங்கிறேன். மற்ற பேர் யாரும் மஞ்சள் சொல்லலையே. இப்போ நான் உண்மைதான் சொல்றேன், சந்திரன் மஞ்சளா தெரியுது. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு மஞ்சள் காமால் இருக்குன்னு. ஆக பொருள் ஒண்ணுதான், பார்க்கறோட திருஷ்டியில பார்க்கறோட பார்வையில வேறுபட்டுருக்கலாம். அதனால அது தெரிஞ்சுக்கணும், விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன் இருந்தாக்க இல்ல எனக்கு ஸ்லைட் ரேசஸ் ஆஃப் மஞ்சள் காமால் இருக்கு, இப்போ டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் பார்க்குற உடனே ஒரு இன்ஃபர்மேஷன் இஸ் தேர் மைண்டில், அது ரிஜிஸ்டர் ஆகுது. இந்த ரிஜிஸ்டர் ஆன இன்ஃபர்மேஷனை திருப்பி ஆராய்ஞ்சு பார்த்து எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும். சிப்பியில் வெள்ளி, கயிற்றுல பாம்பு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட். ஆனால் இஸ் இட் அப்சல்யூட்லி கரெக்ட்? போய் தான் பார்த்துக்கணும். புரியுறதா? அதனால இல்லைன்னு எதுவுமே ஆக முடியாது. ஆமாம், பாம்பு கயிற்றுல பாம்பு இல்லை தான், வாஸ்தவம் தான். ஆனால் கயிறு இல்லாமல் போலியா? கயிறு இருக்கே, கயிறும் பாம்பும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா கயிறுல பார்த்து மாடுன்னு நினைக்கலையே நம்ம. அது சான்றுகள் யாவற்றும் தலையாய்ந்து புலனறிவை. புலன் குறைபாட்டால் தவறாக அறிந்தாலும் உரிய ஆய்வினால் அதை செய்து கொண்டு மெய்யறிவு ஏற்படுத்திக் கொள்ள இயலும். நம்ம சொல்ல முடியாது, என் கண்ணால் பார்த்தேன்னா அப்படி சொல்ல முடியாது. அது அடிச்சு சொல்றச்சு என்ன பண்றோம், நமக்கு புலனறிவு தான் முக்கியமான பழக தெரியும். ஆகவே பண்டங்கள் இருப்பும் அவற்றை பற்றி அறிவும் தொடர்ந்து வரும் நினைவும் யாவரும் அறிய உலகெங்கும் வழங்கி வருதலால் அவை யாவும் பொய்யன்று யாவும் உள்ளவையே அவற்றை பொய்யென பிடிவாதம் பிடிக்கும் நகைப்புக்கிடமாகும். வேணா நான் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் என்ன அபிப்பிராயப்படி இது இப்படித்தான் இல்லையா. சில பேர் எந்த அபிப்பிராயம் இது இவ்வளவுதான், ரைட், ஒன்னு அபிப்பிராயம் நீ வச்சுக்கோப்பா, அதை மற்ற பேர்ட்டு சொல்லாது, நீயே வச்சுக்கோ, அது உன்னுடைய மதம், நீயே வச்சுக்கோ அப்படிங்க வேண்டியது. புரியுதா? அது சந்தேகம் ஏதாவது உண்டா? இது மட்டும் சந்தேகம் ஏதாவது உண்டா யாருக்காவது? மேல போலாமா? சுவாமி, இன்னொரு முறை இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்களா சுவாமி? அடியனுக்கு ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆயிடுது, நெட்வொர்க் இஷ்யூ. சான்றுகள் யாவற்றும் தலையாய்ந்து புலனறிவே. புலன் குறைபாட்டால் தவறாக அறிந்தாலும் உரிய ஆய்வினால் அதை சரி செய்து கொண்டு மெய்யறிவு ஏற்படுத்திக் கொள்ள இயலும். ஆகவே பண்டங்களின் இருப்பும் அவற்றை பற்றி அறிவும் தொடர்ந்து வரும் நினைவும் யாவரும் அறிய உலகெங்கும் வழங்கி வருதலால் அவை யாவும் பொய்யன்று யாவும் உள்ளவையே அவற்றை பொய்யென பிடிவாதம் பிடித்து நகைப்புக்கிடமாகும். நீங்க என்ன சொன்னாக்க பைத்தியத்தை சொல்லிட்டு வேண்டாம், நீங்க ஓட்டு சொல்லிட்டு இருக்கோ, nobody to hear you அப்படிங்கிறதான். புரியுதா? சுவாமி, சுவாமி அடியன் பேசுறது காதுல விழுறதா சுவாமி? இடது கொஞ்சம் ஃபியூபிளா வருது, வேற ஒன்றும் அது என்னமோ தெரியல சுவாமி. அடியன் அது இத்தனைக்கும் மைக் கிட்டக்க தான் வந்து பேசுறேன் சுவாமி. ரைட், ஓகே. அடுத்தபடி இன்னொரு முக்கியமான பகுதி எப்படின்னாக்க, இத்தனை நாள் பௌத்தர்களை பற்றி பார்த்தோம், அப்படி சமணர்களை பற்றி பார்க்க போகிறோம். சமணர்கள்ட்ட என்னன்னாக்க, அதாவது சாங்கியர் மாதிரி டு சி இஸ் டு பிலீவ். கண்ணில் காணாத பிரம்மத்தை நாம் எப்படி நம்புறது அப்படிங்கிறவா. ஆனால் இந்த இருக்கக்கூடிய சாங்கியர் மாதிரி அடித்து சொல்லலை,
இந்த நீதி இருக்கு, இந்த ரெண்டு இருக்கு பாருங்க, உயிர் பண்டங்கள், இந்த ரெண்டையும் எவ்வளவு மேக்சிமம் குழப்பணுமோ அவ்வளவு குழப்பிடுறாங்க. இதுக்கு சமணர்கள்ட்ட இதுல இதெல்லாம் உண்டு. என்ன? அஹிம்சை முக்கியமா, முதல்ல அஹிம்சை, மௌன விரதம், உடம்ப வருத்திக்கிறது, இதெல்லாம் உண்டு. இங்க க்ஷவண தண்ட நியாயம்னு கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ்ல பழமொழின்னு இருக்கிற மாதிரி இந்த நியாயங்கள்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லுவாங்க. க்ஷவண தண்ட நியாயம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேடா. சமணரை தண்டித்த நியாயம், தண்டித்த வழி, தெரியுமா? இல்ல சுவாமி. இல்ல சுவாமி. ஒருவர் தன் வீட்டுக்கு சுவர் வச்சார், மண் சுவர் வச்சுட்டு அவர் போயிட்டார். நைட்ல என்ன பண்ணா, ஒரு திருடன் அந்த வீட்டுல கொள்ளையடிக்க கண்ணை வச்சான். கண்ணை வச்சு அந்த நுழையச்சு என்ன ஆச்சுனாக்க, இந்த மண்ணு பூசை வச்சு இல்லையா, அப்படியே இறங்கிட்டு அவன் மாட்டிட்டு இறந்து போயிட்டான். இறந்து போன உடனே அவனுடைய தம்பி அரசன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணினான், இவன் சரியா சோறு வைக்கல, அதனாலதான் எனக்கு அண்ணன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. உடனே இந்த ராஜா அந்த வீட்டுக்காரனை கூப்பிட்டு கேட்டான், நீ ஏன்பா சரியா சோறு வைக்கல அப்படின்னு கேட்டான். வீட்டுக்காரன் சொன்னான், சுவாமி நானா சோறு வைக்கிறேன், ஒத்தன் தான் சோறு வைக்கிறேன், அவரை கேளுங்க. ஒத்தனை கூப்பிட்டு கேட்டான், சுவாமி நான் தொழில மாறாட்டமே கிடையாது, நான் ஒழுங்கா எப்போதும் போல எல்லாத்துக்கும் போல தான் போட்டேன். நான் ஒரு சமயம் மண்ணில் இது ஜாஸ்தி, தண்ணீர் ஜாஸ்தியாக இருந்திருக்கு தெரியாது, ஆனால் அதெல்லாம் சரியாக தான் இருக்குது, என்னை பொறுத்த மட்டும் அப்படிதான் இருக்குது. ஒரு சமயம் அந்த கொண்டு வர மண்ணில் கொஞ்சம் கழிப்பு ஜாஸ்தியாக இருக்கு, மண் ஜாஸ்தியாக இருந்து, அதாவது ஈரம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு போட்டிருக்கு. சரி, யார் மண்ணு இது பண்ணி கொடுத்தா, கலந்து கொடுத்தானாக்க அவரை பிடிச்சான். ஏன்பா நீ மண்ணில் அதிக ஈரம் மாதிரி பண்ணி கொடுத்தே அப்படின்னு. அவன் சொன்னான், அப்படிலாம் இல்லை சுவாமி, இவ்வளவு மண்ணுக்கு இத்தனை குடம், இத்தனை பானை ஜலம், அதை கரெக்டாக எண்ணி போட்டிருக்கேன் நான், அதில் ஒன்றும் இல்லை. ஒரு சமயம் இதில் ஜாஸ்தியாக இருந்ததுனாக்க அந்த பானையில் கொள்ளாறு இருந்துக்கலாம். உடனே என்ன பண்ணான்னாக்க, யார் கொண்டு கொடுத்தா, ஒரு சித்தாள் கொண்டு கொடுத்தா. அந்த அம்மாவை கூப்பிட்டு, ஏம்மா நீ இதில் கொண்டு கொடுத்த, எப்படி பெரிய பானையை கொண்டு தண்ணி விட்டேன். அதெல்லாம் இல்லையா சுவாமி, நான் வழக்கமாக கொண்டுற பானை தான் கொண்டு வந்திருக்கேன், அதில் தான் விட்டேன், அதில் தெரியாது. ஒரு சமயம் பானை சைஸ் பெருசாக உள்ளுக்குள்ளே பெருசாக இருந்துக்கலாமோ என்னவோ தெரியல, ஆனால் ரெகுலராக இருந்துச்சு, இதே சைஸ் தான் இருந்தது. ஓ, அப்போ யார் அந்த பானையை பண்ணினான்? குயவன். இந்த குயவன் இதுக்கு பக்கத்தில், ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் தான் தன்னுடைய தொழில் செஞ்சுட்டு இருக்கு. அவனை கூட்டு வந்து, ஏன் இந்த பானையை பெருசா பண்ணினேன் அப்படின்னு கேட்டேன். சுவாமி நான் பெருசா பண்றது சின்னதா பண்றதுலாம் இல்லை, நான் இந்த பானையை பண்ணிட்டு இருக்கச்சு, இந்த ராஜ்யத்துல டான்ஸ் ஆடுற பொம்பளை அவங்க போயிட்டு வந்துட்டு இருந்தான், நான் அவளை பார்த்துட்டே பண்ணினேன், ஒரு சமயம் பெருசா போயிட்டு வந்துவோம் அப்படின்னு. ஓ அப்படியா, நான் அவளை கூப்பிட்டுதான், நீ ஏம்மா அங்க ஆத்தங்கரைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தே நீ அப்படின்னு. அவர் சொன்னா, நான் இன்னைக்கு சாயந்தரம் இங்க இதுல அரச வேலை டான்ஸ் ஆடுறதா இருந்தது, வண்ணாட்ட துணி போட்டிருந்தேன், அவன் இன்னும் பொண்ணும் தரல, அந்த ஆங்ஸைட்டில் வந்து பார்க்கறதுக்காக நான் போய் அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. சரி, வண்ணானுக்கு ஏன்பா அந்த துணியை ஒரு நாள் டயத்துக்கு தரல நீ அப்படின்னு. அவன் சொன்னான், சுவாமி நான் வழக்கமாக எல்லாம் கொடுத்துருவேன், இன்னைக்கு காலையில் துணியை துவைக்க போகிறதுக்காக என்னுடைய இந்த கல்லுக்கிட்ட போய் எல்லா துணியும் எடுத்து போட்டேன், ஆனால் அந்த கல் மேலே என்ன பண்ணான், ஒரு சமணன் உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன் என்ன கேட்டாலும் பதில் சொல்லலை, நகரவும் மாட்டேன்னு. நான் அத்தனை நேரம் வேலை செய்ய முடியாமல் போச்சு. அவன் நகர்ந்து போனதுக்கப்புறம் நான் துணியை துவச்சி கொண்டேன், துணி காயத்துக்கு நாளை சமணனுக்கு ஏதாவது பார்த்து கொண்டு வந்தேன். சமணன் கூட்டா அவன் மௌன விரதம், ஒன்றும் பேசலை. ஸோ அவனை கழுவில் ஏற்றுறானா. அந்த மாதிரி க்ஷவண தண்ட நியாயம்னாக்க பாவம் ஓரிடம் பழியோரிடம் பாவம் ஓரிடம்ங்கிற மாதிரி அந்த மாதிரி போகிறது. இந்த சமணர்களுக்கு இதெல்லாம் முக்கியமான சமணர்களுக்கு என்னன்னாக்க மௌன விரதம், உடம்பை வருத்திக்கிறது, இதெல்லாம் அவளுக்கு ஒரு ரெகுலர் எட்டிகெட்ஸ் வருது. அவளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமணர்களிடம் அதாவது அவளுக்கு அதே மாதிரி தான், அதெல்லாம் அணுக்களால் உண்டாச்சு. அணுக்கள்ல 2, என்னது, ஜீவன் அஜீவன். இவெல்லாம் தான் ஜீவன்னா உயிர், அஜீவன்னா மற்ற பண்டங்கள், அதாவது உயிருள்ள பண்டங்கள் உயிரில்லாத பண்டம்.
ஈஸ்வரன் ஒண்ணு கிடையாது. அதாவது முக்தர்களா பேர்கள் இல்லையா, இந்த உலகம் விட்டுட்டு முக்தியா பேர்கள் இல்லையா, அவர்கள் தான் ஜீனேஸ்வரர். அவளுக்கு பேர் அருகர், ஜீனேஸ்வரர் அப்படின்னு பேர். அவளுக்கு அவள் இருக்கிற இடத்துக்கு பேர் அலோகம். இது உலகம், அது அலோகங்கிறது சபை இருக்காது அப்படிங்கிறது அவளுடைய கருத்து. இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட், மற்ற பேர் எல்லாத்தையும் மாறுபடக்கூடிய ஒண்ணுனாக்க, ஆத்மா உடலளவு இருக்கு. நம்ம என்ன சொன்னோம், ஆத்மா அணு. ஆனா அது உடம்பு பூரா வியாபிச்சிருக்கு. எப்படி, நமக்கு தலையில இடிச்சாக்க வலிக்கிறது, காலில் முள்ளு குத்தினா வலிக்கிறது. எப்படி தெரிகிறது? இதுல ஹிருதயத்துல உடம்பே பெருசு, அதுல ஹிருதயம் ரொம்ப சின்னது. இந்த ஹிருதயத்துக்குள்ள ஒரு சின்ன தகராகாசம், அதுக்குள்ள ஆத்மா, அதுக்குள்ள பரமாத்மா. அந்த ஆத்மா இத்தினோண்டு இருக்கிற ஒரு கடுகை விட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அணுவா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு எப்படி காலில் முள்ளு குத்தினாலும் தெரியுது, தலையில அடிச்சாலும் தெரியுது அப்படின்னாக்க, அதனுடைய அறியும் தன்மை உடம்பு போல ஆபிச்சிருக்கு. அதுதான் ஆத்மா ஞானமே ஆனது. ஞானத்தை அறிதல் குணமாக உள்ளது, குணமாக உள்ளது, அறிதலை குணமாக உள்ளது. இதுக்குதான் நம்ம இந்த சம்பிரதாய பிரான்ல ஞான ஸ்வரூபம், தர்மபூத ஞானம், ஸ்வரூப ஞானம், தர்மபூத ஞானம். தர்மபூத ஞானம்னாக்க அங்கேருந்து பறவை இருக்கக்கூடியது. விளக்கு தானும் ஒளிர்றது, வெளியில ஒளி கட்டி வெளியில விடுறது. இந்த ஒளி கட்டி வெளியில வரலன்னாக்க அவங்க விளக்கு இருக்கிறது தெரியுமோ, தெரியாது இல்லையா? அதே மாதிரி இந்த ஆத்மா தன்னுடைய ஞானத்தை உடம்பு போல விரிவடைக்க செய்யறது. இது ஆத்மாவுடைய பண்பு. ஆத்மா ஆஸ் இட் இஸ் ஸ்வரூப ஞானம். இந்த ஆத்மாவுடைய பண்புக்கு தர்மபூத ஞானம் பேரு. அதனால எல்லாம் தெரியாது. ஆத்மா சின்னதா இருந்தாலும் உடம்பு பூரா அவனுடைய அறிவு பரவி இருக்கிறதுனால நமக்கு அது தெரியாது. இதுதான் நம்முடைய கொள்கை. அவளுடைய கொள்கை என்னன்னா அப்படி இல்லை. உடம்பு எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசுக்கு ஆத்மா. ஆணையினுடைய ஆத்மா பெருசு, எறும்புடைய ஆத்மா சின்னது அப்படிங்கிறது அவளுடைய கொள்கை. அப்புறம் அப்போ அவ என்ன சொல்றானாக்க, இந்த பண்டம் இருக்குன்னு சொல்லலாம், இந்த பண்டம் இல்லைன்னு சொல்லலாம், இருந்து இல்லைங்கலாம், இல்லைன்னு இருக்குன்னு சொல்லலாம். இப்படின்னு 7 விதமா அது எவ்வளவு டெஸ்ட் பண்ண முடியுமோ டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது சப்த பங்கின்னு பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க, மெரைனோ டீப் சொன்னோம் இல்லையா, அதுல ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் இருக்கு. அந்த ஃபிஷ் ஒன்று ஆணா இருக்கும், இல்லை பெண்ணா இருக்கும், இல்லை ரெண்டும் சேர்ந்து இருக்கும், இல்லை ரெண்டும் இல்லாமல் இருக்கலாம். இப்போ அந்த ஃபிஷ் இனப்பெருக்கம் பண்ணித்தானாக்க அதுலேருந்து வரக்கூடியது இதே மாதிரி தான். ஒன்று ஆணா இருக்கலாம், இல்லை பெண்ணை மட்டுமா இருக்கலாம், இல்லை ரெண்டும் சேர்ந்துருக்கலாம், ரெண்டும் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரே பொருளுக்கு ஒரே நேரத்தில் பல நிலைகள் அதுக்கு இருக்க முடியும். ஆனால் அது இருக்கு. இவர் சொல்றானாக்க, ஒரு பொருளுக்கு ஒரு நேரத்திலேயே பல நிலைகள் இருத்தலும் இல்லாமலும் கூடும். ஏன்னா நான் இப்போ பானைன்னு சொன்னேன்னாக்க அது பிண்டம் இல்லைங்கிறத குறிக்கிறது. அப்படியே பார்க்கக்கூடியவா பிண்டம் இல்லைன்னு தெரிகிறது, அது பானைன்னு தான் தெரிகிறது. ஆகவே இந்த பொருள்ல ஒரு இன்மையும் இருக்கு, இருத்தலும் இருக்கு, பாசிபிள் இது அப்படிங்கிறது அவளுது. இப்போ அணுக்கொள்கை சொன்னாக்க இத்தனை பூரா டிஸ்ட்ரிக்ட்ல அணுக்கொள்கை தான். நெய்யாயிகள்லேருந்து ஆரம்பிச்சு அணுக்கொள்கைகளை முடியாது, பாசிபிள் இல்லைன்னு சொல்லி ஆயிடுச்சு. அப்போ எப்படி போடும், சமகால தோற்றம் ஒன்று அழிவே மற்றொரு தோற்றம்னாக்க அது இம்பாசிபிள்னு சொல்லியாச்சு. இப்போ இன்னொன்று வந்து சொல்கிறேன்னாக்க, ஒரு பொருள் இன்னொன்று மாதிரி இருக்குன்னாக்க அந்த பொருளாவே ஆறுதலேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாடு. நான் என்ன சொல்கிறேன், மாட்டுக்கு 4 கால். இந்த லாஜிக்கல்ஸ் தான் 4 கால் இருக்கிறதுலாம் மாடுன்னு சொல்ல முடியுமா? நாற்காலிக்கு 4 கால் இருக்கு, மேஜைக்கு 4 கால் இருக்கு, அதை மாடுன்னு சொல்ல முடியாது. அப்போ ஆக மொத்தம் இந்த டெஃபரன்ஸ் சரியில்லை. மாடு சரி, நான் மாடு பசு மாடுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பசுமாடுன்னு சொல்கிறச்சே அதுக்கு மேலே ஒரு கலர் இருக்கு. இது கருப்பு பசு, இது வெள்ளை பசு. இப்போ இந்த பசுங்கிறது எது, கருப்பா வெள்ளையா, 4 காலா? அப்போ சந்தேகமா இருக்க. ஆக மொத்தம் அசரியம்னு சொல்ல முடியாது. நீ ஒரு வார்த்தை சொன்னேன்னாக்க அது கம்ப்ளீட்டாக அது ஃபுல்லாக டிஃபைன் பண்ணணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறோம்னாக்க, ஒரு பொருளை சொல்லிட்டு அதுக்கு எக்கச்சக்கத்துக்கு அட்ஜெக்டிவ்ஸ் போடுறோம். கருப்பு பசுமாடு, கருப்பு கொம்புள்ள பசுமாடு அப்படின்னு சொல்றோம்.
இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். உன்னையும் தனித்தனியாக பிரிச்சுக்கோ. கருப்பு தனி, மாடு தனி, கொம்பு தனி, அப்படி பிரிச்சுக்கோ. அப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்க வழி இல்லையே அப்படிங்கிறது இப்போ சமணர்களுடைய ஒரு ஆர்குமெண்ட். இப்போ மண்கட்டியும் இருக்கு, அதான ஒழிஞ்சுப்பது. நான் பானையை பார்த்த உடனே எனக்கு பானை தெரியல, மண்கட்டி தெரியுது, மண் பிண்டம் தெரியுதுன்னாக்க இதில் இன்மையே தெரியுது. எனக்கு பானை இல்லைன்னு தெரியுது, அது இருக்குன்னு தெரியுது அப்படின்னாக்க மனத்தோற்றம் அது, அவ்வளவு சொல்ல முடியும். ஆக இப்போ அந்த மண்கட்டி இதில் இல்லாததுனால அது வித்தியாசம், பேதம். ஆனால் ஒரே மண்கட்டா இது இருக்குனால இது அபேதம். ஆக மண்கட்டியும் பானையும் பேதா அபேதம், வேறுபட்டு இருக்கு, ஆனால் ஒன்றாவும் இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி பசு அப்படின்னாக்க அது பசுவாக இருக்கிறது, நிறம் வேறுபாடு எல்லாம் இருக்கு. அதே மாதிரி புத்தன் குழந்தையா இருக்கிறது, அவன் பாலனாகிறான், அவன் மிடில் ஏஜ் ஆகிறான், கிழவனாகிறான். இப்போ என்ன ஆகுது, ஒத்தண்டி எல்லாம் இருக்கு இல்லையா? அதனால் நீ எதை அரிச்சு சொல்லுவேன்? இவன் வாலிபன் தான், இல்லை இவன் குழந்தை தான் அப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லையா? ஆக மொத்தம் உலகத்தில் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு வரையறைக்குள்ள வைக்க முடியாது. இது அவருடைய தீர்மானமான ஒன்று. ஆக எல்லாமே சந்தேகம்தான். எல்லாம் சந்தேகம் சொல்றேன் இல்லையா? ஜெயின மதம், நீ சொல்ற சமண மதம் இருக்கு, எல்லாம் சந்தேகம்தான் அப்படின்னாக்க அது உண்மையாக்க முடியுமா? இருக்கிறது கரெக்ட். அவ என்ன சொல்றா, ஹிதங்கள் தான். நான் திருப்பி சொன்னேன் இல்லையா முதல்ல இருந்து, ஹிதங்கள் தான் முக்கியமா எல்லா மதம் கன்சிஸ்ட் பண்ணுறதை பற்றி. தத்துவத்தை பற்றி யாரும் டீல் பண்ணலை. ஆக்சுவலாக தத்துவத்துக்கு டீல் பண்ணது நம்ம அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் தான். மற்றதெல்லாம் இதான் அது பண்ணு அது பண்ணு அது பண்ணுங்கிறாலே ஒழிய, ஐயா இது ஏன் பண்ணணும், எப்படி இருக்குன்னு சொன்னால் அது யாரும் சொல்ல மாட்டேங்கிறா. இவாளை பொறுத்த மட்டும் 3 சம்யக் தரிசனம், எல்லாத்தையும் நேரான உணர்வு, எல்லாத்தையும் நேராக பார்க்கறது. மெய் ஞானம், நேரான அறிவு. அதே மாதிரி சம்யக் சரிதா, நன்னடத்தை, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நன்னடத்தைக்கணும். இவாளை பொறுத்த மட்டும் எந்த வகையான துன்பத்திலும் அஹிம்சை முக்கியமான பாயிண்ட். மனசனாலையும் துன்புறுத்தப்படாது. அஹிம்சை, வாய்மை, கள்ளமின்மை, பிரம்மச்சரியம், சந்நியாசம், இந்த 5 விரதங்கள் அவளுடைய, இந்த பஞ்ச விரதம் அவளுக்கு முக்கியம். இதுல எது நம்ம கிட்ட இல்லை? சனாதன மதத்துல இதுல எது இல்லை? அஹிம்சை, எந்த பொருளும் அஹிம்சையா, எந்த பொருளும் ஹிம்சை பண்ணாதே. எந்த ஒன்று வாயாலையும் சரி, மனசாலையும் சரி, இல்லை மனதாலையும் ஹிம்சை பண்ணாதே. பொய்ய சொல்ல, சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு சொல்றது இல்லையா? கள்ளமின்மை, உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பெரும்பொருளை கள்ளத்தால் கல்வியை மெனல் இல்லையா? பிரம்மச்சரியம், விதிகளுக்கு உட்பட்ட பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்க வேண்டியது. சந்நியாசம், இன்னும் கடைசியில் சொல்றோம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் சொல்றோம். இதைத்தான் அவ சொல்றான். அவன் புதுசாக சொல்றவங்க சொல்றான். இதெல்லாம் நம்ம இதில் எம்பெடடா இருக்கு. ஆனால் இதில் மிக ப்ராக்டிக்கலாக இருக்கு. சன்னியாசம் வாங்கிக்கணும்னாக்க முதல்ல கிரகஸ்தத்தை இருந்துட்டு வா, அப்பதான் அவனுக்கு தெரியும். நீ நேர சன்னியாசியா வந்தேன்னாக்க, ஓ கிரகஸ்தில் எதுவும் இருக்கு போல் இருக்கு அப்படின்னு உனக்கு மனசு அலபாயும். அப்படி கூடாது, அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு. அது மாதிரி அதுல அதுதான் சொன்னாக்க அந்த மாதிரி போகிறது மகாவிரதம். இப்போ நம்ம மற்றவெல்லாம் இருக்க முடியாது, அணுவிரதம். இப்போ எல்லா அவளும் சொல்ற மறுபிறப்பு உண்டு. மறுபிறப்பு எப்படி ஏற்படுறது? கர்மாவால் இருக்கும். கர்மா எப்படி இருக்கு? கர்மா தனியா இருக்கு. கர்மா தான் கண்ட்ரோல் பண்றது. இந்த கர்மாவை அக்கௌண்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸ்வரன் ஒன்று கிடையாது. கர்மா தானாகவே தன்னை அக்கௌண்ட் பண்ணிக்கிறது, அது இதை பண்றது. சரி சுவாமி, கர்மா அக்கௌண்ட் பண்ணிக்கிறதுன்னு சொன்னாக்க, நான் ஆத்மாங்கிறவன் நான் இருக்கேனே, இந்த ஆத்மாவோட ஒட்டின்னு இருக்குன்னாக்க யார் இந்த கர்மா மெயின்டைன் பண்றா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கர்மா இருக்கு. இந்த கர்மா இங்கே 100 வயசு தான் நான் வாழ முடியும். ஆனால் என்ன கொஞ்சம் தான் கர்மா பாக்கி இருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுனாக்கா அது கர்மா முடிஞ்சு போட எனக்கு. அப்போ என்னுடைய ஆத்மா தான் கர்மா மெயின்டைன் பண்ணுறேன்னாக்க, நான் எப்படியா சிரமப்பட்டு இந்த கூட 10 வருஷம் இங்கே செலவழிச்சிட்டேன்னாக்க நான் லிபரேட் ஆகிடுவேனே. அப்படிங்கிறதுக்கு வழி இல்லாமல் போகுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? வேற யாரோ கண்ட்ரோல் பண்ணி
அவ என்ன இந்த மாதிரி விலங்கிட்டு இதை வச்சு நீ இதை அனுபவிச்சுட்டு சொன்னாதான் நான் பண்ண விட்டுருக்கு. நான் என்ன இஷ்டத்துக்கு பண்ணலையே. அதே மாதிரி நான் விருப்பப்படி இன்னாருக்கு பிறக்கணும் பிறந்தேன்னா இல்லை இந்த நேரத்தை சாக முடியுமா? முடியாதே. அதனால இது அவளுடைய இதில் ஒன்றும் அவளுக்கு இந்த சாங்கியர்களுக்கு என்னென்ன இது உண்டு அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவளாவது ராஜிகளாக இருந்துட்டு இவளுக்கு தான் சிறந்த பார்த்தீங்கன்னா இல்லாஜிகளாக போகுது. இதுவும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இருந்தும் இருக்கலாம் அப்படின்னு போய் ஒரு குழப்பி அதுக்கு சப்த பங்கின்னு பேர். 7 விதமான மாறுதல்கள், 7 விதமான வளைவுகள், பங்கின்னு வளைவுன்னு அர்த்தம். 7 விதமான வளைவுகள் ஏற்படுத்தி நமக்கு இது பண்ணி வச்சிருப்பேன். அதனால சமண மதம் ஒத்துக்கொள்ள முடியாதது அப்படிங்கிற இதான் டவுட் இல்லை. அதே மட்டும் சுவாமி அடியனுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சுவாமி. இப்போ வந்து நம்ம லாஸ்டா பேசிட்டு இருக்க அந்த கிரகஸ்தன், அதாவது நம்மளுடைய சனாதன தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரகஸ்த வாழ்க்கைக்கு இருந்துட்டு சன்னியாசம் வா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட், அதுல இருந்தா அடியனுக்கு கேள்வி சுவாமி. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இப்ப கிரகஸ்தனா இருக்கவங்க அந்த தூராக்குழி எஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுறதுன்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா ஞானம் இல்லாததுனால, அஜ்ஞானம் அதாவது உடல் ஆத்ம அந்த ஞானம் இல்லாததுனால மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் உடலை சார்ந்த மக்களுக்காகவே வாழ்ந்து அப்படியே மாண்டே போயிடுறத வந்து நம்ம பார்க்கலாம் சுவாமி. வெரி வெரி ரேர் ஆஸ் கிருஷ்ணா செட் பகுநாம் ஜென்மானாம் அப்படி இருக்கிறது. அப்ப இதை வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட் எப்படி அட்ரஸ் பண்றது சுவாமி? சுவாமி நோக்கம் என்ன? என்னுடைய வாழ்வின் நோக்கம் முக்தின்ற வளர்த்து இதெல்லாம் அப்ளை ஆகும். நான் வெரி ஹாப்பி வித் திஸ் வேர்ல்டு அப்படின்னாக்க திருப்பி பிறந்துட்டு இருக்க வேண்டியதுதான். நான் இந்த உலக ரெனவுன்ஸ் பண்ணணும் அப்படி அபிப்பிராயப்பட்டேன்னாக்கா எனக்கு இது சன்னியாசங்கிறது வேணும். அதாவது இந்த அட்ராக்ஷன் நிறைஞ்ச உலகத்தில் நான் இருக்கேன், ஆனாலும் ஐ எம் நாட் அட்ராக்டட் பை தீஸ் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு வந்தால் தான் சன்னியாசம் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் மோட்சம் கிடைக்கும். ஏன்னா மோட்சங்கிறது என்னாக்க சம்சாரத்தை தவிர்க்கிறது. சம்சாரங்கிறது அட்ராக்டிவ் உள்ள விடுது, இந்த அட்ராக்ஷனை விடுறது தான். அதனால அதுக்காக தான் இந்த வழி வச்சிருக்கா. முதல்ல ஆரம்பிச்சதும் பிரம்மச்சரியம்னு ஆரம்பிக்கிறோம். என்ன அர்த்தம்? பிரம்மத்தை நோக்கி பிரம்மம் சரதி இது பிரம்மச்சரியம். அப்பா நீ வந்து இங்க சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, உலக அனுபவிக்கிறதுக்காக இல்லை, நீ பிரம்மத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரம்மச்சரியங்கிறதே ஆரம்பிக்கிறது. ஸோ அவனுடைய எய்ம் வந்து 7 வயசுல பூனல் புரட்சி அவனுக்கு வந்து இது பண்ணப்பட்டு விட்டது. அப்போ என்ன ஆகுது? அவன் இதுக்காக போறச்சு ஆக என்னுடைய அசைன்மெண்ட் இந்த ஒர்க்கில் என்னன்னாக்க இங்கே இருக்கிற மட்டும் என்னுடைய கர்மா கழிகிற மட்டும் இந்த உலகத்தில் இருந்துட்டு நான் வந்து முக்திக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவனுக்கு இருக்க முடியும். அப்போ அவனுக்கு வந்து திருப்பி உலகத்தில் ஒன்றும் ஆசை இருக்காது. அதெல்லாம் இல்லாமல் பிரம்மத்தை எப்படி அடையிறது அந்த எண்ணமே இல்லாமல், அது எப்படி பிரம்மம் ஒன்று இருக்குது அது அடையிறது எண்ணமும் இல்லாமல் இருந்தவனுக்கு அவன் திருப்பி பிறந்துட்டு இருக்க போகிறான். அதனால் அவனுக்கு இந்த வழி கிடையாது. யார் முக்திக்கு விளையிறாளோ அவளுக்கு தான், முமுட்சுக்களுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, முமுட்சுப்படி இந்த வைஷ்ணவ கிரந்தங்கள் சொல்கிறோமே, இதெல்லாம் யாருக்கு? யார் முமுட்சுவாக இருக்காளோ, புபுக்ஷுனா சாப்பிட்றோம், சாப்பாடாக இருக்கிறோம், அது அனுபவிக்கணும், தர்மத்துக்கு அவருக்கு பிரச்சனையே வராது. நீங்கள் நிறைய பேர் கேளுங்க, நிறைய படித்தவாளாக இருப்பா, அவளே கேளுங்க, அவளுக்கு இந்த ஆசை ஒன்று விடலையே. நான் பெருமாள் கூப்பிட்டாக்க போவோமா? எத்தனை பேர் போவோம்? கொஞ்சம் இருக்கும், நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவோமே. அதான் அதனால இதை பொறுத்த மட்டும் முமுட்சுக்கு தான் வழி சொல்லு, முமுட்சு படிதான் அது, அவளுக்கு தான் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம வந்து இது இட்ஸ் வெரி கிளியர். பேஜ் 189 அத்தியாயம் 2 பாதம் 2 அதிகரணம் 51 ஏகஸ்மின் அசம்பவாதிகரணம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். இக்களம் ஏகஸ்மின் அசம்பவாதிகரணம், மாறுபட்ட பண்பின்மை களம் எனப்படுகிறது. இதில் பௌத்தர்கள் போன்ற வேதத்தை ஏற்காத சமயங்களில் ஒன்றான சமண ஜெயின கருத்துக்கள் ஆராயப்படுகின்றன. ஜெயினர் கருத்துப்படி உலகின் காரணம் பரமாணுக்களே, ஜீவன் அஜீவன். உயிரியல் பண்டங்கள் என 2 தத்துவங்களே உள்ளன. இவை ஜீவன் அஜீவன் தர்மம். இந்த தர்மங்கிறது தான் ஒருத்தன் பிறக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் காரணமாகுது. தர்மம் அதர்மம், உலகத்தில் இருக்கவே இங்கே இருக்குது, இது அதர்மம் அவளுக்கு கான்செப்ட் படி. புத்கலம், உலகில் புறப்படும் பண்டங்களின் தொகுப்பு வெளியே தெரியுத,
நம்ம அட்ராக்ட் பண்ணுறதே இந்த பண்டங்களின் தொகுப்பு. ஆகாயம் எங்கும் நிறைந்த வெளி. காலம் அணுவாய் எதிர்நிகழ்விற்கு காரணமாய் வழங்கப்படுது. காலம் வந்து அணுவா, அது நிற்கிறது, அது தட் கேன் பி என்யூரேட்டட் அப்படிங்கிற மாதிரி மற்றது ஆரோக்கியப்படும். காலந்தெய்வத்தை மற்றவற்றுக்கு அஸ்திகாயம் என்ற பேர். அஸ்திகாயம் இருக்குன்னு அர்த்தம். அவை இருப்பை உடையவை. பண்டங்கள் ஒவ்வொன்றும் இருப்பு. இது முக்கியமா பாருங்க. பண்டங்கள் ஒவ்வொன்றும் இருப்பு, இன்மை, இருப்பும் இன்மையும், இருத்தல் அல்லது இல்லாதிருத்தல், அறுதியிட இயலாதிருத்தல் போன்ற சொற்சாதிரிகளால் 7 வகை ஒழுங்கால் சப்தபங்கி பகுத்தறியப்படுகின்றன. முக்தி என்பது ஜீவன் உலக தலையிலிருந்து விடுபட்டு வான்வெளியில் தன்னிலை பெற்றிருத்தல். இது அலோகம் பேர். இது மாதிரி லோகம், அது அலோகம் பேர். தன்னிலை பெற்றிருத்தல். அங்க போய் என்ன பண்ணுவேன்னாக்க சும்மா இருப்பேன். இப்போ அண்ணா யோசனை பண்ணுங்க. இந்த உலகத்தில் இருக்கோம். இங்க வந்து நமக்கு நன்மை தீமை விருப்பு வெறுப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையே வேண்டாம், நீ சும்மா இருந்தாக்க எத்தனை பேர் சும்மா இருப்போம்? ஒன்றும் உப்புச்சிப்பு இல்லாமல் இருக்கு, காரசாரம் இல்லாமல் இருக்கு, சொல்லவும் இல்லையா? அதுக்கு எத்தனை பேர் வந்து நான் முக்தியில போனேன் நீ ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம்னு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆக அதுக்கு முயல்வாள் யாராவது? முக்தி என்பது ஜீவன் உலகத்தில் விடுபட்டு வான்வெளியில் தன்னிலை பெற்றிருத்தல். உலகில் இருக்கையில் ஜீவன் தான் நுழைந்திருக்கும் உடல் அலைவனாகவும் முக்தியில் அணுவாகவும் இருப்பான். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவருடைய இயல்பு நிலை வந்து அணு. ஆனா இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறச்சே எந்த பிராணியில் இருக்கானோ அந்த பிராணி சைஸுக்கு இருப்பான் அப்படிங்கிறது தெளிவுரை ஆசிரியர் குறிப்பு. சப்தபங்கி 7 பிரிவுகள். இருப்பு, இன்மை. இருப்பும் இன்மையும். இருப்பு இன்மை இரண்டிலும் வேறுபட்டது. இருப்புடையதாகவும் அதிலும் வேறுபட்டும் உள்ளது, இல்லாததாயும் அதிலும் வேறுபட்டும் உள்ளது. இருப்பும் இன்மையும் உடைத்தாயும் அதிலும் வேறுபட்டுள்ளது. ஆக மொத்தம் இந்த ரெண்டை வச்சு இருப்பு இன்மையை மட்டும் வச்சுக்கிண்டு இதுக்கு என்னெல்லாம் பாசிபிள் காம்பினேஷன் போட்டு கடைசியில் 7 கொண்டு கொடுத்துட்டார். இக்காலத்தின் சூத்திரங்களும் அவற்றின் பொருளும். நைகஸ்பின் அசம்பவாது. ஒரே பண்டம் ஒரே நேரத்தில் இது முற்றிலும் மாறுபட்ட பண்புகள் இருப்பு இன்மை என்று இருக்க இயலாது. அவ என்ன சொல்றா? பானையை பார்த்தீங்கன்னாக்க எனக்கு பானை தெரியல, பிண்டத்தின் இன்மை தெரிகிறது அப்படிங்கிறான். ஐயா என்ன தெரியுதோ அதை பார்த்து சொல்லுவீங்களா? அதை விட்டு என்ன இல்லைன்னு தெரிகிறது அப்படின்னாக்க இருக்கோம். நம்ம யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், ரொம்ப வேண்டிய ஒருத்தர், ஏன்பா நீ வந்தியா, வீட்டுக்காரி கூட்டின்னு வரலையா அப்படின்னு என்ன இருக்கும்? நீ ஏண்டா வந்து ஆகும். அந்த மாதிரி இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு பொருள் இருக்குச்சே, இந்த பொருள்னால இந்த பொருள் இருக்கு, இன்னைக்கு இந்த பொருள் இப்போதைக்கு இங்கே இருக்கு, இதுக்கு முன்னால வேறையா இருந்தது, இதுக்கப்புறம் வேற மாதிரியா இருக்கும் பொழுது. ஆகவே இப்ப இருக்கிறது இன்னைக்கு இருக்கு இந்த பொசிஷன் எடுத்தீங்கன்னாக்க இது உள்ளதா இல்லையா? உள்ளது. இல்லை இல்லை, அது வந்து இது பார்க்கறச்சு எனக்கு அது இன்மைன்னு தெரியாது எனக்கு அப்படிங்கிறார். ஏவம் ச ஆத்மா கார்ஷ்யம். ஆத்மாவை அது உடலில் உள்ள அடைவதாக கொண்டால் அதுக்கு நிறைவின்மை வரும். ஆன்மாக்க ஆன்மாவுக்கு இயலாமை வந்துடும். எப்படின்னாக்க இந்த பிறவியில மறுபிறவி உண்டு ஒத்துக்கிறோம். இந்த பிறவியில் அது யானையா, அடுத்த பிறவி அது எறும்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. யானை பெருசா இருக்கிற ஆத்மா எறும்புக்குள்ள எப்படி அடங்கும்? அதுக்கேற்ற மாதிரி ஆத்மா சுருங்கி விரியத்தன்மை உடையதா இருக்கணும். ஆனா ஆத்மாவுக்கு இயல்பு இல்லை, அணுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கச்சே அது சுருமினை உரினாக்க அணுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதை ஒன்றும் எய்தது சார்தல் பரியாயாதவி அவிரோதா விகாராதித்யா. உள்ளறியும் ஜீவனுக்கு பரிணாமம் அடைய இளையம் என்று கொண்டால் அதன் மாறுபாடு எழுந்து விகாரம் எடுத்து அது சேரும். ஆத்மா அழியாது, ஆத்மா மாறுபாடு இல்லாது எல்லா அநேகமா எல்லாரும் சொல்றோம். சொல்றச்ச நீ மாறுபாடு இருக்குன்னு சொன்னேன்னாக்க உன் உண்மை நிலைக்கு அது மாறானதா இருக்கும். அந்தியாவஸ்திதேச்ச உபயாதித்வாத் அவிசேஷா. இறுதியான முக்தி நிலையில் ஜீவனுக்கேற்கும் அளவே இயல்பானது எனில் ஆத்மாவும் அளவும் மாறுபாடற்றவையாகியால் அதன் வேறுபட்ட பரிமாணத்தை அது அடைய இயலாது. என்ன பண்ணலாம்? பலூன் இருக்கு, இப்போ இந்த டிஃப்ளேட் ஆகிருக்கு, நம்ம அதை இன்ஃப்ளேட் பண்ணுறோம். இப்போ பண்ணுறதே கொஞ்சம் கொஞ்சம் ஊதும், அவ்வளோதான். ஒரு லெவலுக்கு போனால் உடஞ்சி போகும், அவ்வளோதான் முடியுமே தவிர்த்து அது வந்து முழுக்கவும் இருக்கணும், டிஃப்ளேட்டாகவும் இருக்கணும். ஆனால் அவனுடைய இயல்பான சைஸ் என்னன்னாக்க அது ரப்பராக தனியாக இருக்கு பாருங்க, அந்த சைஸ் தான் அந்த சைஸு. இல்லை ஃபுல்லாக ஊதினாக்க இதோட கெப்பாசிட்டி இவ்வளவு, இது இருக்கு, அந்த சைஸ் தான் இருக்க முடியும்.
இந்த மற்றது எல்லாத்தையும் பார்க்கச்சு நடுவில் ஒரு சீசை பார்த்தாங்க, இல்லை இல்லை இதில் இந்த அளவுக்கு ரப்பர் இல்லை, இந்த அளவுக்கு காற்று இல்லை. அது இல்லைங்க தெரியுது பதில், ஏன்னா இருக்குங்க தெரிய மாட்டேங்குது வழக்கு. அதனால இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு எலிமினேஷன் ப்ராசஸ்லேயே போகிறாங்க. இக்கருத்துக்களுக்கு ராமானுஜர் மறுப்பு. பரமாணுக்கள் காரணம் என்பது முந்தைய களங்களிலேயே தள்ளப்பட்டுள்ளது. 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம. அதனால நியாய வைசேஷிகர்கள், பௌத்தர்கள் தெரிஞ்சாச்சு. தத்துவங்கள் உயிரல் பண்டம் என்ற 2 மட்டுமே என்பது சாங்கிய வைசேஷிக கொள்கையில் மறுக்கையில் தள்ளப்பட்டுவிட்டன. சாங்கியன் வைசேஷிகன் 2 பேர் சொன்னா, வேற கிடையாது, ஈஸ்வரன் கிடையாதுனாக்க அது அப்பவே அது சொல்ற தப்புன்னு சொல்லியாச்சு. ஒரே பண்டத்தில் இருப்பு இன்மை அறுதியிடாது இயலுதல் ஈராமை போன்ற பின்னர்கள் இருக்க இயலாது. என்ன சொல்லுவேன் நீங்க? எப்படி சார் சொல்ல முடியும்? நான் சாப்பிட்டேன், இல்லை நான் சாப்பிடல, சாப்பிடல. இது இந்த காமெடி வருது, என்னது இந்த செந்தில் வாழைப்பழம் காமெடி மாதிரி. இருக்கா இல்லையா? இதான் இருக்கு, இல்லையே, ஆமா இல்லையே அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அந்த மாதிரி ஒரு பண்டம் இருக்கையிலேயே அதன் இருப்பு அறுதியிடப்பட்டு இன்மை மறுக்கப்படுகிறது. அவ்வாறு வெவ்வேறு நிலைகளிலும் ஏதோ ஒன்றுதான் இருக்க வேண்டுமே ஒழிய யாவும் சேர்ந்து இருத்தல் இயலாது. முற்றிலும் மாறுபட்ட 2 நிலைகளில் ஒரே நேரத்தில் ஒரு பண்டத்தில் இருக்க முடியாது. அதான் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பண்டம் சொன்னா அது குறிப்பிட்ட பண்புகள் உண்டு, அந்த பண்புகள் அதுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கு முன்னாலே வேற பண்பு இருக்கலாம், இப்ப வேற பண்பு இருக்கு, இதுக்கு அடுத்த நிலையில வேற பண்பு இருக்கலாம். ஆனா எல்லாம் சேர்ந்து ஒரே நிலையில் இருக்க முடியாது. ஜீவன் முக்தி நிலையில் அணுவிலன் என்று தாங்கள் கொள்வதாலும் அதுக்கு விகாரங்கள் கிடையாது என நூல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாலும் அது இருக்கும் உடலளவு நிறைந்துள்ளது என்பது தவறு. வினைகளுக்கு ஏற்ப ஆத்மா பிறப்புகளை அடைகிறது என்பது ஒத்துக்கொள்கையில் எறும்பு, யானை போன்ற உருக்களை அடைதல் எவ்வாறு இயலும்? பிறப்பு இறப்பு அற்று ஆத்மா தனித்த நிலையில் எந்த அனுபவமின்றி உயிரல் பண்டம் போல் இருத்தலே முக்தி எனில் அதனால் என்ன பயன்? யாராவது முயல்வார்களா? சுவாமி நீங்க வேற பண்ண வேண்டாம் சார், உங்களுக்கு என்ன எல்லாம் கஷ்டமா இருக்கு இல்லையா, படிஞ்ச எந்த தலை சுத்துறது, நடக்க முடியல, கால் வலிக்கு, ஒன்றும் வேண்டாம், தூண் மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க எத்தனை பேர் ஒத்துக்குவோம்? நம்ம சொல்லுங்க. வயசானவா அது முடியல இது முடியல, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் சுவாமி, நீங்க தூண் மாதிரி இப்படியே இருந்து நின்றுருக்கோம் அப்படின்னா அது யாராவது ட்ரை பண்ணுவாளா? அப்படி இருக்கணும் மட்டும். இக்களத்தால் எம்பெருமானார் நிறுவும் கொள்கை, ஒரு பொருளில் மாறுபட்ட தன்மைகள் ஒரே நேரத்தில் இருக்க இயலாது. ஆத்மா பரிணாமம் அடைவதில்லை. அணுவாய் ஞான வடிவாய் ஞானம் என்னும் பண்பை உடைத்தா இருக்கும். அதுதான் ஸ்வரூப ஞானம், தர்மபூத ஞானம். ஜீவன் உயிரல் பண்டம் இவளால் மட்டும் உலகு ஏற்பட்டு விடாது. ஜீவன் இருக்குப்பா, இது இருக்கு, திடப்பொருள் உயிரல் பண்டங்கள் இருக்கு. இந்த 2 சேர்க்கறது யாரு? எப்ப சேர்க்கறது? ஏன் சேர்றது? இது எந்த ப்ரப்போர்ஷன் சேர்றது? இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதை யார் டிசைட் பண்றது? கர்மாவா? முக்தி என்பது ஆனந்த நிலை என்று வேதங்கள் காட்டுவதால் தலை நீங்கி உணர்வற்றியத்தில் மட்டும் முக்தி ஆகாது. ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீ சும்மா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளே வச்சுக்கோ. உங்களுக்கு நீங்க ஒன்றும் சிரமப்பட வேண்டாம் சார், ஆஃபீஸ் எல்லாம் போக வேண்டாம். நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க நீங்க இங்க வாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஏசி ரூம் போட்டு கொடுத்துறேன். அது எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதில் இருக்கு. இங்கே கேப்டர்ஸ் இதெல்லாம். ஆனால் இந்த ரூம் மட்டும் வெளியே போக முடியாது நீங்கள். அப்படின்னாக்க நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னாக்க இல்லை எஸ்கேப் ரூட் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கச்சு யாராவது ஒன்றுமே இல்லை இதில் நீ இரு அப்படின்னாக்க யாராவது இருப்பாளா? நம்ம பொறுத்த மட்டும் அங்கே போனால் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறோம். கைங்கரியம் பண்ணுறச்சு அவன் விருப்பம் என்னலாமோ அது எல்லாத்தையும் பண்ணுறோம். அவன் என்ன பண்ணுறான்னாக்க நம்ம ஆத்மாவின் தக்கபடி அதுக்கு ஏற்ற மாதிரி கைங்கள் என்ன சொல்கிறான். ஏன்னா அவன் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடலிருந்து அறிவோன். அதனால உனக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு பார்த்து அந்த மாதிரி கர்மாக்களை கொடுத்து அது செய்ய, அந்த கைங்களுக்கு கொடுத்து செய்ய சொல்கிறான். அவங்க திருப்தியாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு இந்த விளையாட்டு பிடிக்கிறதுனாக்க அதை மேலும் மேலும் ஊக்குவிச்சு அதில் கொண்டு வர மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அது பிடிக்குமா? இல்லை வேண்டாம், நீ இப்படி உட்காரு, இந்த ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ இப்படி உட்காந்துட்டு எனக்கு பசி தாகம் தூக்கம் எதுவும் கிடையாது, இப்படி உட்காந்துட்டு அப்படின்னாக்க அது யாராவது விரும்புவாளா? அதனால நீங்க சொல்ற இது இருக்கே, பிரின்சிபல் இருக்கே, அது தியரட்டிக்கலா சரியா இருக்குன்னு தவிர்த்து ப்ராக்டிக்கலா ஒத்துக்க முடியாது. அதே மாதிரி ஜெயினர்கள்ல
முடியை சிரைச்சிக்க கூடாது. ஏன்னா அதில் கிருமிகள் அடிபட்டு விடுமா. அதுக்காக முடியை முன்னா பிடுங்கி எடுத்துக்கணும். விரதம் அப்படி தான் எடுத்துக்குவா. அதே மாதிரி பேசக்கூடாது, மௌன விரதம் எடுத்துக்கணும். அதில் ஆண்கள் வந்து அந்த மகாவிரதம் எடுத்துக்கிற என்ன பண்ணுவாங்கனாக்க ஆடை இல்லாமல் இருக்கணும். ஏன்னா ஆடை பண்ணுறச்சு அதெல்லாம் நிறைய இது பிராணிகள் பூச்சிகள் அடிபடுறதான். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக தியரட்டிக்கலாக வேணால் சரியாக்கலாம் வேணும், ஆனால் ப்ராக்டிக்கலாக. அதனால சைன மதமானது எந்த ஒரு வகையிலும் ஒத்துக்கொள்ளத்தக்கதல்ல அப்படின்னு முடிக்கலாம். சரியா? சந்தேகங்கள்? பட் சுவாமி, இந்த மாதிரியான அவங்களுடைய கொள்கைகள் பேசுறச்ச அங்க இருக்கிறவங்களோ இல்லைன்னா வந்து இந்த தர்க்கம் பண்ணும்போது இப்ப நீங்க வந்து அதாவது அப்படியே பிடுங்கி எடுத்துடணும்னு சொல்றா இல்லையா மேல இருக்க ரோமம், அது எவ்வளவு ஒரு வேதனையை கொடுக்கறது இல்லையா? அந்த ஒரு ஜீவனுக்கே கூட அது ஒரு இம்சை இல்லை சுவாமி. அதெல்லாம் வந்து யாரும் கேட்டிருக்க மாட்டாளா அந்த நேரத்துல தர்க்கம் பண்ணும்போது, விவாதம் நமக்கு பண்ணும்போது? வேதனை பண்ணிக்கலாம், நீங்க இன்னொரு பிராணிக்கு தொண்டு பண்ணக்கூடாது. இப்ப டிவியில காமிச்சா சுவாமி, ஒரு 6 மாசம் முன்னால ஒரு யங்கல் அவ வந்து இந்த சன்னியாசினி வாழ்க்கை ஏத்துண்டா. அவ ஒரு முடியா பிடிங்கிறா. ஓ கிருஷ்ணா, புரிஞ்சுதா? அவ அது ஒரு பொருள் தான். இப்ப நம்ம இதுல அளவு ஊத்திக்கலையா? நாராயணா. சில கோயில் உடம்பெல்லாம் அது மாதிரி அதெல்லாம் ஹட்ட யோகத்திலே வருது இல்ல சுவாமி? அந்த என்னங்க? ஆமா, பெருமாள் வந்து நம்ம பெருமாளுடைய குழந்தைகள், நம்ம கஷ்டப்பட விரும்பல. ஒரே ஒரு விஷயம், நீ என்ன முழுக்க நம்பு, உன் பொறுப்பை என்கிட்ட விடு அப்படிங்கிறான். நம்ம அவனை முழுக்க நம்புறது இல்லை. நான் உன்னை எப்படியாவது எனக்கு வளைப்பேன் அப்படின்னு நம்ம பண்றோம். நம்ம அவ்வளவுதான். அதனால அந்த பிரச்சனை இதெல்லாம் கூட ஒரு அஜ்ஞானத்தோட வெளிப்பாடுன்னு அது மட்டும் இல்லாம, அதாவது இந்த அழகு குத்திக்கிறது, வாயில வேலை வச்சு விடுறது, தீல ஓடுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்த சம்பிரதாயம் அதெல்லாத்தையும் சொல்லல. என்னைக்கு இதெல்லாத்தையும் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணவே இல்லை. ஒன்னு மகா விஸ்வாசம் வச்சுக்கோ. நான் உன் தாய் மாதிரி, உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன், நீ என் கையை பார்த்துன்றது, நான் உனக்கு வேண்டியதை நான் செய்யறேன். அந்த மகா விசுவாசத்தை நம்ம மறந்து போடுறோம். அதுதான் பிரச்சனை. எனி டவுட்ஸ்? இதெல்லாம் வந்து பகவானை வந்து வெண்டராகவும் சப்ளையராகவும் பார்க்கும்போது தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ். வணங்கும் சமயங்கள் பலவாக்கி, வணங்கும் துறைகள் பலவாக்கின்னு அவன் பண்ற விளையாட்டுல வேற வச்சிருக்கான். வேற அப்புறம் வெற்றி கொஸ்டின் சொல்லலாம் இல்லையா? இல்ல சுவாமி, அதான். பட் இது வந்து நிறைய மதங்கள் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம 3-4 மதங்கள் பார்த்திருக்கிறோம் இது வரைக்கும். எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் விவாதிச்சு தங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுது ஒவ்வொரு இடங்கள்லயும். இப்ப இவனே ஜைனர்களே பாத்தீங்கன்னா அணுக்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆன்மா பத்தி பேசுறா, கர்மா உண்டு அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. இவனை ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள விவாதம் பண்ணி தங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுது. அது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இருந்து மெச்சூர் ஆகி போற ஒரு தன்மை தானா இல்லையா? இனி தர்க்கமா இருக்கட்டும், அது தர்க்கத்தின் மூலமாவே மேல மேல இம்ப்ரூவ் ஆகி ஒரு ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜுக்கு ரீச் ஆகுறாங்க, ஒரு பெட்டர்மெண்ட் ரீச் ஆகுறாங்க. அப்படி பார்க்கும்போது குரங்குல இருந்து மனுஷன் வந்துட்டாலும் குரங்குகள் இருக்கிற மாதிரி இந்த மதங்களுடைய பிடிவாத இது இருந்துகிட்டே இருக்குது. மெச்சூரா, அதாவது இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய விசிஷ்டாத்வைதம் இது வந்துட்டு ஹையர் ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது டெவலப் ஆகிறதுக்கே இந்த நிலைகள் எல்லாம் கடந்து வந்திருக்க வேண்டி இருக்கும் இல்லையா? அப்போ இவங்களுடைய அந்த பழைய தத்துவங்களாகட்டும் அல்லது பழைய மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் இன்னமும் ரீட்டைன் ஆகுது. அது அவங்க பண்பாடு பழக்க வழக்கங்களால பாரம்பரியங்களால தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் இப்ப நீங்க நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது பாத்துக்கணும். இப்ப ஜெயினர்களே வந்து ஜெயின உருவத்துல அந்த ஜெயினனையே வந்து ஒரு கடவுளா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, அது வந்து அவங்களுக்கு இது வந்து அவங்கள்ட்ட இது ஆட் ஆகி போகுது. இன்னொரு சித்தாந்தம் மெச்சூரான சித்தாந்தத்துல இருந்து அங்க திரும்ப பேக்வர்ட் போகுது. அப்போ இது
தத்துவ நிலைகள்ல இதெல்லாம் சகஜம் தானே. அதான் எந்த மதமா இருந்தாலும் சரி, தட் ஷுட் பி டைம் ப்ரோவன். ஏர்லி நிலையில் இருக்க எந்த மதங்களையும் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வயலன்சஸ் ஆர் ஒத்துக்க முடியாத சிலது ஹைப்போதட்டிக்கல் திங்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஆனால் இந்த மதங்களில் பார்த்தீங்கன்னா எந்த மதம் மெச்சூர்டாக இருக்கோ நிறையா இருக்கோ அதில் இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒரு கோவில் எவ்வளோ பழசு அப்படின்னு பார்க்கணும்னாக்க அதன் கர்ப்ப கிராமம் சுற்றி இருக்கிற மண்டபங்கள் இருக்கு பாருங்க, அதில் எவ்வளோக்கு அளவு சிற்பங்களே இல்லாமல் இருக்கோ அப்படின்னா அந்த அளவுக்கு பழசு. இந்த சிற்பங்கள்லாம் வர வர தான் டெவலப் ஆகிடுது. அதே மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் நம்ம வேத காலத்திலேருந்து ஆரம்பித்து வளர்ந்துட்டே வரக்கூடிய இந்த மரங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய யாகங்கள் இருந்தது, பலி கொடுக்கறதுலாம் இருந்திருக்கு, இதெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி 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 தான் இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வந்திருக்கோம். இப்போ சமண மதம் இருக்கு இல்லையா, சமண மதம்லாம் நமக்கு பின்னால் வந்தது தானே. அப்போது அந்த காலத்தில் எப்போ சமண மதமும் பௌத்த மதம் தோன்றின காலத்தில் இந்து மதத்தில் சில குறைபாடுகள் அர்த்தம். அப்போ மீமாம்சம் சொல்ல அடுத்த சாப்டரை படிக்க போகிறோம் நம்ம. அதில் அவள் வந்து இந்த யாகங்கள் பலி கொடுக்கறது இதை பெருசாக வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது சனாதன மதம்னு சொல்லலை, சனாதன மதம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மதம், அது சனாதன மதம் இல்லை. அது அந்த மதத்தில் இருந்து அதை மாற்றுறதுக்காகத்தான் இந்த மதங்களாக வந்தது. ஆனால் அப்போ சனாதன மதம் ஒரு இழையாக இருந்துட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அது இன்னும் வலுப்பட்டது. சொல்லப்படணும், அஹிம்சை முக்கியமான பாயிண்டாக இருந்தது. எல்லாத்தையும் பௌத்தனும் அஹிம்சை சொல்கிறார், சமணனும் அஹிம்சை சொல்கிறார் இல்லையா. ஆனால் எந்த ஒரு மதமும் அன்னைக்கு எப்படி தோணித்தோ அப்படியே இல்லை. மக்கள் கிளியர் எக்ஸாம்பிள் பௌத்த மதம். அதே மாதிரி ஜெயின மதத்தில் இன்னைக்கு அவர் தீர்த்தங்கிறத வச்சுக்கிட்டு அவ தெய்வமாக வழிபடுறான். இந்த கோயில் இருக்கு, இந்த கோயிலோட சில தீர்த்தம் தரா அந்த மாதிரி இருக்கு. ஆனால் அவள் உருவ வழிபாடெலாம் கிடையாது, தெய்வம் கிடையாது சொல்ல அவளே இது எல்லாத்தையும் வந்துட்டு இருக்கான். அதே மாதிரி இங்கே ஜெயின்ஸை கேட்டிங்கனாக்க வைஷ்ணவ ஜெயின்ஸ் அப்படிங்கிறாங்க. ஜெயின்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் இது இன்னைக்கு தீபாவளி இன்னைக்கு லக்ஷ்மி பூஜா பண்ணுறாங்க. அவள் வந்து ஹிம்சை பண்ணப்படாதுங்க இல்லையா, அவள் தான் நிறைய வட்டி கொடுக்குறா பூரா மெஜாரிட்டி ஜெயினில் தான் இருக்கு. அவள் அப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு டு மை நாலேஜ் ஜெயினில் வந்து மாம்சம் சாப்பிட்றதில்லை. ஆனால் வட்டி கொடுத்து வட்டி தரலன்னாக்க அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிவிட்றாங்க. இது ஹிம்சை இல்லையா? அது மாதிரி இப்போ என்னன்னாக்க எந்த ஒரு மதமும் இயற்கையாகவும் இருக்கணும், அக்செப்டபுளாக இருக்கணும், ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும். இல்லைன்னாக்க அதில் எச்சு கோளாறு தான் வந்துட்டு இருக்கும். ஓல்டு ஆர்டர் சேஞ்சர் yielding place to new, just on good custom would corrupt the world. மாட்டி ஆதர் அதில் நைட்ஸ் ஆஃப் தி ரவுண்ட் டேபிளில் அதையும் வந்து காலேஜ் நினைவில் அவர் சொன்னதில்லை. அதில் சொல்கிறார், எந்த ஒரு சிஸ்டமும் ரொம்ப நாளைக்கு இருந்ததுனாக்க அது இதுதான் போகும், அது வந்து கெட்டுத்தான் போகும், அதுக்கு மாறுதல் வேணும். தொல்காப்பியத்தை சொல்ல பழையன கழிதலும் புதியன புகுதலும் அந்த மாதிரி. ஆக அதில் வச்சு மாறிண்டே வரணும். மாற மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் இதுதான் அப்படின்னு சொன்னாக்கா அது தானாக மாற்றிடும். இப்போ அதனால் இன்றைக்கி பியூர் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறவா மேபி வெரி ஃபியூ, மேபி இங்கே ராஜஸ்தானில் அபுமோன்ஸ் ஏரியா இங்கே எல்லாம் இருக்கலாம். அதே மாதிரி இருக்கிறவங்க, அதே மாதிரி பியூர் புத்திஸ்ட், அது இந்த புத்த மத கருத்துகளுக்கு தத்துவங்களுக்கும் இதுக்கு மாறுபடாமல் இருக்கிறவா ரொம்ப குறைச்சி சொல்ல போனால் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த மதம் இருக்க சனாதன மதம் அது ப்ராக்டிக்கபிளாக இருந்ததுனால இன்றைக்கி ஓரளவுக்கு நினச்சிட்டு வருது. நம்ம மதம் மாறித்தான் இருக்குது, முன்ன மாதிரி இல்லை. முன்னால் பார்த்தீங்கன்னா விசிஷ்டாத்வைதத்தில் எல்லாம் கோவிலை சார்ந்து தான் இருந்திருக்கு. எல்லாரும் இரஸ்பெக்ட் ஆஃப் தி கேஸ்ட் அண்ட் கிரீட். அவளுக்கு என்ன கிடச்சிது அப்படின்னாக்க சம்பளம் கிடைக்கல, கொஞ்சோண்டு தான் கிடச்சிது, பிரசாதம் தான் கிடச்சிது. ஸ்ரீரங்கம் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்க பரம்பரையாக அவர்களுக்கு என்னன்னாக்க அவளுக்கு பிரசாதம் வெறுஞ்சாதம், அதுதான் அவளுக்கு. 10 பேர் புதுசாக சம்பளம் உண்டு. ஆனால் இந்த பரம்பரை கிளைம் பண்ணுறா இல்லையா, அவளுக்கு வந்து சுதந்திரம் கிளைம் பண்ணுறா இல்லையா, அவளுக்கு வந்து பிரசாதம் தான் உண்டு. அவள் தேவர் ஹாப்பி வித் தட். ஏதோ தன் வீட்டில் போய் குழம்பு சாப்பிட்டு பண்ணியிருந்தாலே தவிர்த்து கோவிலுக்கு பெருமாளை கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது உரையாக இருந்தால் இப்போ அப்படிலாம் இல்லை. அதுவும் மாறி போயிருக்கு, நம்மளையும் மாறி போயிருக்கு. ஆனால் ஒரு விஷயம்,
நம்ம பிரின்சிபிள் வந்து இன்னும் மாறாமல் இருக்கு. பட் இவாள்ல பிரின்சிபிளே மாறி போயிருக்கு. அதனால தான் பிரச்சனை. புரியுதா? ராமானுஜர் இது எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்கிறாரா சுவாமி? இந்த மதங்கள் வந்து வளர்ந்து கொண்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது பதிவு பண்ணியிருக்கிறாரா? அல்லது ஒண்ணுல இருந்து ஒண்ணு கொடுத்து கொடுத்து வாங்கிதான் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி? இல்ல ராமானுஜர் என்ன பண்ணாருனாக்க, வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அவருடைய ஜஸ்ட் எடுத்துட்டார். ஆனா ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ் இல்லையா, ஒவ்வொரு ஆங்கிள் பார்த்தா ஒன்று தெரியல. அந்தந்த மதம் அது தனித்தனியாக எடுத்துட்டு அதுல என்ன நல்லது இருக்கு அதை தான் எடுத்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. அதனால அதாவது இத்தனை மதங்கள் இருக்கு. வேத சார்ந்ததும் இருக்கலாம், வேத சாராதவும் இருக்கலாம். உதாரணமா அத்வைதம், அத்வைதங்கிறது எடுத்துட்டார். ஆனா சுத்தாத்வைதம் விசிஷ்டாத்வைதம் எடுத்துட்டாரு. 2 பேதம் உண்டு மதுவரோடது. ஆமா, பேதம் உண்டு. ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனா தே கோ எக்ஸிஸ்ட் ஆல்வேஸ் அப்படிங்கிறது எடுத்துட்டார். வேதத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு எடுத்துட்டார். அதனால இந்த பேசிக் பிரின்சிபிள் இன்னும் மாறாமல் இருக்கு. நம்முடைய ப்ராக்டிக்கல் திங்ஸ் சிலது மாறி இருக்கலாம், மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா இப்ப சாங்கியம் சொன்ன பாருங்க, நீட்டா 25 தத்துவம் அது ஒத்துட்டாரு, கம்ப்ளீட்டா ஒத்துட்டார். ஐயாயிரோட லாஜிக் அதை ஒத்துட்டார். மீமாம்சகன் அவன் வந்து சடங்கு தான் முக்கியம். நித்திய கர்மானுஷ்டானத்துக்கு எந்த சடங்கு வேணுமோ அது மட்டும்தான் வேணும், மற்றதெல்லாம் வேண்டாம். இப்ப இவ மற்ற பேர் சொல்றாளே, இவ சொல்றதுல எந்த பிரின்சிபிள் நம்ம சனாதன மதத்துல இல்லை. யாருதான் சொல்றா, யாரையும் பொய் சொல்லாதே, திருடு பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோ. இவதான் புதுசா சொல்லுவானே, உனக்கு இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல், ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறுவர் கண்ணத்தை காட்டுனா காட்டு. அது முன்னாலே சொல்லியிருக்கு. ஒரே ஒரு விஷயம், உனக்கு இதெல்லாம் வேணும், சமதவாதி குணங்கள் வேணும்னு சொல்லியிருக்கு. அதனால இவ்வளவெல்லாம் வந்து நம்ம இதில் முன்னாலே இருக்கு. மற்றதெல்லாம் இது எடுத்துன்றதை தவிர்த்து வேறதும் இல்லை. அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு இருக்கிற எல்லா மதங்களும் எடுத்துங்க உலகத்துல, இல்லாத நல்ல பிரின்சிபலை மட்டும் எடுத்து போடுங்க. போட்டீங்கன்னா நேம் இட் அஸ் விசிஷ்டாத்வைதம். என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லாத ஒரு வெளியை பார்த்து இது தெய்வம் நினைக்க முடியும்னாக்க சூப்பர். அந்த மாதிரி ஒரு நாள் யாருக்கு வர முடிஞ்சுன்னா பரவாயில்லை. ஆனா இது பாசிபிள் ஃபார் நார்மல் பீப்புள். அப்ப அவளுக்கு என்ன பண்றான், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோம். ஒருத்தர் கண்ணனை பிடிச்சிருக்கோம், கண்ணனை வச்சு அதை கண்ணன் இருப்பார். ஒருத்தர் ராமனை பிடிச்சிருக்கோம், ராமனை வச்சு இது பண்ணிட்டு இருப்பார். இந்த ராமனை பார்க்கறச்சு நிச்சயமா இந்த ராமன் வந்து அன்னைக்கு இருந்து அயோத்தியில் இருந்த ராமன் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், அந்த ராமனுக்குமே தெரியும். ஆனால் அதை பார்க்கச்சேயே இவர் மனசானது அந்த ராமனுக்கு ஈர்க்கப்பட்டு அவருடைய நினைவுகள் மனசுல ஓடுறதா இல்லையா? அதுதான நோக்கம். மனசுல அவருடைய நினைவு தாட்ஸ் அப்படியே வந்துட்டு இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் உருவ வழிபாடு வச்சிருக்கு. அது வந்து டு தர் சாய்ஸ். இதுதான் கடவுள்னு சொல்லி, இதுவும் கடவுள். அதனால இப்ப கிராமத்துல போறீங்கன்னாக்கா அந்த தேவதைகளுக்கு அவளுக்கு என்ன பண்ணா, அவளுக்கு எங்க காப்பாத்துறதுக்கு தெய்வம் பண்ணும். காவல் தெய்வங்களா வச்சிருக்காங்க எல்லாத்தையும். இந்த காவல் தெய்வங்களா வச்சா கையில கத்தி கபடா வகைராக்கள் கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால்தான் வேறு வந்து ஐ திங்க் ரோமன் ரோலன் நினைக்கிறேன், இஃப் ரொம்ப கரெக்ட், பிரெஞ்சு இண்டாலஜிஸ்ட். இன்னும் வந்து 2 ஸ்ட்ராட்டா இருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டா லௌகீக ஸ்ட்ராட்டா, இன்னொன்னும் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராட்டா. லௌகீக ஸ்ட்ராட்டால இந்த உலகத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் கேட்கிறவன், அவளுக்கெல்லாம் இந்த தெய்வங்கள்லாம் ஹெல்ப் பண்றாங்க. அதெல்லாம் இல்லாம எனக்கு மோட்சம்தான் வேணும்னு சொல்றா இல்லையா, அவளுக்காக தான் அந்த மற்ற தெய்வங்கள் இருக்கு. இல்லை, இவளுக்கு தான் உபாசனை முக்கியம். இந்த கர்ம ஞான பக்தி யோகங்கள்லாம் அவளுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இல்லாமல் எனக்கு ப்ரமோஷன் வேணும், பணம் வேணும், பொன் பொருள் வேணும், பிள்ளை குட்டி வேணும்னா அதுக்கு இது வேற. சரியா? புத்தர்கள் வந்து ஜெயினர்களுக்கு வந்து எடுத்துக்கிட்ட குணம் ஏதாவது உண்டா விசிஷ்டாத்வைதத்துக்கு? புத்தத்துக்கு ஜெயினத்துக்கிட்ட இருந்தும் எடுத்துக்கொண்ட நல்ல விஷயம் என்ன விசிஷ்டாத்வைதம்? இல்ல புத்தரும் ஜெயினும் நம்மகிட்ட தான் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஒண்ணு அவனை எடுத்து வேண்டியது ஒண்ணும் இல்லை. நம்ம சொல்ல இன்சிஸ்ட் பண்றான். நம்ம எத்தனையோ பிரின்சிபிள் சொன்னோம், அதுல அஹிம்சை, வாய்மை, கல்லாமை அது எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். புத்தரத்துவம் சத்தியம் வத தர்மம் சர சுவாத்தியான பிரமத தேவியம் முன்னாடி சொல்லிட்டோம். நம்ம அதை இன்சிஸ்ட் பண்ணிருக்கேன்.
அவ்வளவுதானே ஒழிய அவ ஒன்று புதுசா ஒன்று இதுல இல்லாத ஒன்று புதுசா சொல்லல. அப்ப சாங்கியர்கள்ட்ட இருந்து என்ன சொன்னாக்க இருந்தது, அதை வந்து தத்துவத்துல எலிமினேட் பண்ணி விசிஷ்டாத்வைதம் கொடுத்தோம், சாங்கியம் பிரிச்சு கொடுத்தோம் அதை. தத்துவத்துல விசிஷ்டாத்வைதம் அதுல இருந்து ஏதாவது தத்துவங்களை எடுத்துக்கிச்சான்னு கேக்குறேன். யாரு தத்துவம் அவ? எதாவது புத்தகத்துல இருந்தும் ஜெயினத்துல இருந்தும் விசிஷ்டாத்வைதம் ஏதாவது தத்துவம் எடுத்திருக்கா? இல்லையே சுவாமி, நான் என்ன சொல்றேன், விசிஷ்டாத்வைதம் அவ எடுத்துட்டு இருக்காங்கிறேன் நான். இந்த விசிஷ்டாத்வைதம் டைம் லோர் இருந்துட்டு இருக்கு. இதுல இருந்து அஹிம்சை, வாய்மை, இதெல்லாத்தையும் அவ எடுத்துட்டு இருக்கா. அவ ஒன்றும் புதுசா ஒன்றும் பாஸ்டுலேட் பண்ணல. எதையும் அவ என்ன சொன்னா இன்சிஸ்ட் பண்றா. சில கம்பெனிகள்ல பாத்தீங்கன்னாக்க அந்த கம்பெனியோட பேர் முக்கியமா இருக்கும், சில கம்பெனி லாபம் முக்கியமா இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜெனரல் மோட்டார்ஸ் இருக்கு இல்லையா அமெரிக்கால, அவ முதல்ல கார்லாம் பண்ணி வைக்கச்சே ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அப்போ ஒருத்தர் கார் வாங்கினார். கார் வாங்கிட்டு அது முதல் ஒரு முன்னால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு டிஸ்டன்ஸ் போன உடனே அதில் ஒரு ஸ்ப்ரிங் உடஞ்சி போச்சு. அவருக்கு மகா கோபம். அங்கேருந்து இந்த கம்பெனியை கூப்பிட்டு கண்ணா அப்படின்னு திட்டார். இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. உடனே அவசரம் கவலைப்படாதீங்க, கம் இமீடியட்லி அப்படின்னு. அவர் என்ன பண்ணினாக்க அங்கேருந்து வந்தால் ஒரு புதுசாக ஸ்ப்ரிங்கை மாட்டி கொடுத்துட்டு வி ஆர் வெரி சாரி ஃபார் தி டிலே எட்ஸெட்ரா சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்தார். வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு பார்த்தாக்க 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அந்த கம்பெனி இதை பில்லை மாற்றினதுக்காக இதே வரல, பில்லே வரல. உடனே திருப்பி அகைன் he got angered. உடனே கூப்பிட்டார். என்ன சார் இது, நீங்கள் எத்தனை நாள் ஆச்சு இதுக்கு அது அனுப்பலையே அப்படின்னு. என்ன சொல்கிறேன் நீங்கள், நாங்கள் ஒன்றும் மாற்றவே இல்லையே. என்னையா அது, நான் இருந்திருக்கேன், என் கண் முன்னால் தான் மாற்றி நான் பார்த்துருக்கேன், எதுவும் பண்ணலை அப்படின்னு. பக்கடா இல்லை எல்லாரும் மறுத்துட்டா. ஒருத்தர் நான் ஒன்றும் மாற்றவே இல்லை, யாருக்கு எதுவும் பண்ணலை அப்படின்ட்டு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேன். நேராக கம்பெனிக்கு போனால் ஜெனரல் மேனேஜரை பார்த்தார். அவர்கிட்ட ஏகச்சுக்க சத்தம் போட்டார். அவர் என்ன பண்ணார்னா அவர் கூட்டிட்டு இருந்தார். நீங்கள் போய் வெளியில் எங்கள் கம்பெனி ஸ்ப்ரிங் உடஞ்சுன்னு சொல்லாதீங்களா, அதனால தான் நாங்கள் இல்லைன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அவளுக்கு என்னாச்சு, பேர் பெருசாக இருந்தது. இப்போ சில கம்பெனிகள் இதான் சாக்குன்னு உடனே அதுக்கு இது வந்து கேரண்டியில் சேராது, அதனால இதுக்கு இவ்வளோதான் அனுப்பிச்சிடுவாங்க. அவளுக்கு பணம் முக்கியம். அது மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் விசிஷ்டாத்வைதத்தை பொறுத்த மட்டும் வேதத்தினுடைய கைடன்ஸ், இதனுடைய ப்ராக்டிகாலிட்டி, அது மட்டும் இல்லாம லாஜிக் மாறாம இருக்கணும். இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்குள்ள ஒரு மதத்தை கொண்டு வரணும்னாக்க இதான் கொண்டு வரும். ஓகே சுவாமி, அவர் அடியேன் வந்து இன்னொரு முறை ரீஃப்ரைஸ் பண்ணலாம்னு தோன்றது சுவாமி. அவர் வந்து தத்துவம்னு ஒரு வார்த்தை கேட்டார். ஐ மீன் வெற்றி சுவாமி, தத்துவம் போது வந்து அவர் வந்து தத்துவம்னு ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருந்தார் வெற்றி சுவாமி. அதாவது வந்து இப்ப தேவரீர் சொன்னது சத்தியம் தர்மம் சர இதெல்லாம் ஹிதம். ஆனா தத்துவம் வரும்போது வந்து தத்துவம்னு வரும்போது வந்து சித்த அச்சித்தோட கூடிய ஈஸ்வரன் அப்படின்றதுதான் விசிஷ்டாத்வைதத்துடைய தத்துவம். அது எதனா அவ எடுத்துட்டு இருக்காளா இல்ல நம்ம பௌத்தர்கள், ஜெயினர்கள், நையாயிகர்கள் எல்லாரும் அணுக்கொள்கை பேசிக்கா இல்லைன்னு மறுத்துட்டோமே நம்ம. ஆமா, தத்துவத்துல ஒரே தத்துவம் தான் அணுக்கொள்கை அவளுக்கு. அதனால அணுக்கொள்கை இல்லைன்னு கேனாட் பி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு வந்தால தி கம்ப்ளீட்லி டிஃபர் ஃப்ரம் தம். ஆனா அணு வடிகள அலோகத்துல இருக்கிறோம்ன்றாங்க, உலோகத்துல இல்ல அலோகத்துல இருக்கிறோம் அப்படின்றாங்க. அது வந்து கிட்டத்தட்ட வைகுண்ட மாதிரி ஒரு இடத்த அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கு. அதான் நம்மளும் போலாம். இப்பெல்லாம் சொல்றாரு, நீங்க கடைசி ஜோக்கில் பார்த்து தெரியும், நீங்க முக்திக்கு போனாக்க உருவம் வேணுமா இருக்கலாம், உருவம் வேண்டாமா அப்படியும் இருக்கலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஆனா ஆத்மா வந்து மாறுபடாதது அப்படிங்கிறது ஒத்துக்கணும். அதெல்லாம் அப்படி ஒத்துட்டாக்க எது வேணா இருந்துட்டு போட்டுமே. பட் புத்தர் ஜெயினத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சூன்யமன் தானே சுவாமி சொல்றா. இப்ப நம்ம தான் கரெக்டா வந்து இப்படி சொல்றோம்ல. ஜெயினர் சூன்யம் சொல்ல திருங்க, ஜெயினர் சூன்யம் சொல்ல, புத்தர் மட்டும்தான். புத்தர் மட்டும் சூன்யம், ஒண்ணும் இல்லைங்கிற. ஏன் இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன், எனக்கு பசிக்கிறது, நான் சாப்பிட்றேன், இது இல்லைன்னு சூன்யம்னு எப்படி சொல்ல முடியும்னா?
புத்த மதத்துல ஒருத்தரை போய் ஓங்கி அரைஞ்சு விட்டு வலிக்குதுன்னா சூன்யம், அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு முடியுமா நம்ம? ஓ கிருஷ்ணா. அதனாலதான் இன்னைக்கு அது எதுவுமே இந்த புத்த மத எடிகேட்ஸ் எதுவுமே இன்னைக்கு ஃபாலோ பண்ணலையே. ஜெயின மதம் நிறைய தெரிஞ்சிருக்கு, புத்த மதம் ஓரளவுக்கு திருந்தாம இருந்தது. ஆனா அதனுடைய திருந்தாத ஃபார்ம் வந்து நம்ம இல்லை இப்ப இங்க இல்லை. அதுக்கு பதிலா இந்த கம்ப்ளீட்லி சேஞ்ச். புத்த மதம் இருக்கு, ஜெயின மதத்துல கொஞ்சம் இன்னும் 2 பிரின்சிபலை பிடிச்சிட்டு இருக்காங்க. புத்த மதத்துல அப்படியே இல்லை. புலால் உள்றது, கள் குடிக்கிறது, இதெல்லாம் இருந்துதான் இருக்கு. அதுல புத்தர் அதாவது கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அப்போ அதனால என்னன்னாக்க ப்ராக்டிக்கபிளா இருக்கணும் ரிலிஜன். அப்படி இருக்கணும், நான் கிளீனா எழுத முடியும், அது இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்னு. அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாள் பண்ணி இதில் அமெரிக்காவில் டெக்சாஸ், டெட்ராய்ட் இந்த மாகாணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பணக்கார ஜாஸ்தி இருக்கக்கூடிய. அங்கே ஒரு ஸ்கூலில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் குழந்தைக்கு இதை பற்றி, ஒரு ஏழை ஃபேமிலியை பற்றி ஒரு கட்டுரை எழுதினு வாங்கலாம். இந்த பையன் எழுதினானா, ஒரு ஊரில் ஒரு ஏழை ஃபேமிலி இருந்தது, இந்த குடும்ப தலைவர் ஏழை, அந்த அவங்க வீட்டு அம்மாவும் ஏழை, உங்கள் தோட்டக்காரன் ஏழை, உங்கள்கிட்ட கார் டிரைவர் ஏழைன்னு எழுதினாங்க. ஏன்னா அவளுக்கு அதான் தெரியும், அதுக்கு கீழே அவளால் இருக்க முடியாது. அது மாதிரி அவளுக்கு என்ன தெரியறதோ அந்த அளவுக்கு அவள் எடுத்து உபயோகப்படுத்திட்டு இருக்கான். ஆனால் நீ பார்த்த பிஸ்டாஸ் அதற்கு உன்னுடைய பார்வை இருக்கே, பார்வையே கோளாறானது, இதை தாண்டி பார்க்கணும் அப்படிங்கிறது. அதனாலதான் எத்தனையோ நூற்றாண்டு கணக்கா நம்ம நின்று இருக்கு. சுவாமி அடியனுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கடைசியா சுவாமி. இப்ப வந்து நம்ம வந்து தத்துவங்களை பார்த்துட்டே வரும்போது பேதா அபேத அப்படின்னு ஒரு பிரயோகம். அந்த பேதா அபேதன்றது வந்து பாத்தீங்கன்னா கௌடிய சம்பிரதாயம், அவங்க அதாவது ஸ்ரீலா பிரபுபாத் அவருடைய அந்த சம்பிரதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமா வந்து நம்ம எப்படி விசிஷ்டாத்வைதம்னு சொல்றோமோ அந்த மாதிரி அவ வந்து பேதா அபேதன்னு சொல்றா. இன்ஃபேக்ட் அது கூட வந்து விசிஷ்டாத்வைதத்துல இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு பிரமாணம் சொல்ல முடியுமா? எம்பெருமானார் 6 கேள்வி கேட்கிறார் இல்லையா, 6 வார்த்தை தேவபுரான் சொல்ல இல்லையா, சொல்றச்சே அகமேவ பரம் தத்துவம், நானே பரம் தத்துவம், தர்சனம் பேதையை வச்ச, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறுதான். ஆனா அபேதம் எப்படி சொல்றேன்னாக்க, பரமாத்மாவுக்கு இது குணமா இருக்கு, அவருடைய உடமையா இருக்கு, அதனால அபேதம். அதனாலதான் விசிஷ்ட அத்வைதம். ஆனா இஸ்கான்கார நார்மலி துவைதத்தை ஃபாலோ பண்றா, அவளுக்கு இந்த 2 வெவ்வேறு தான் அப்படிங்கிறா. எப்படி வேறுனாக்க, இப்போ ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, பேர் ஆஃப் தண்டவாளம் தான், ரயில்ஸ் தானே இருக்கு, 2 தடவை வெவ்வேறு தான். ஆனா தே மேக் ஒன் ட்ராக் உண்டா இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இந்த 2 ஒரு நாள் மீட் பண்ணவே முடியாது. ஆனால் நம்ம பொறுத்தவரை சொல்றோம்னாக்க, நம்ம வந்து பகவானோட மீட் பண்ண முடியும், பகவானோட இருக்க முடியும். பகவான் நம்ம வந்து நம்ம பிரியமா வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறோம், நம்முடைய உடம்பா வச்சுட்டு இருக்காங்க. அவர் மதனுடைய கொள்கை என்னன்னாக்க, இந்த அழுக்கு பிடிச்ச ஆத்மா எங்க, ரொம்ப சுத்தமான பரமாத்மா எங்க, இதை போய் அழுக்க வச்சுக்கோ நாங்க அது அப்படிங்கிறது அவர். அதனால 2 பேதமாக சொல்லிருக்காரு. அதனால துவைதம் சொல்றேன். 2 ஒரு ராஜான்னு இருந்தாக்க சிட்டிசன்ஸ் இருக்கணும் இல்லையா, அது மாதிரி ராஜா சிட்டிசன் வேணும், கணவன் மனைவி, இதெல்லாம் பேதம் தானே அப்படிங்கிற. நம்ம என்ன சொல்றோம், குடும்பம், கணவன் மனைவி குடும்பம். ஐ திங்க் அவங்க வந்து மனைவி வளரா இல்லையா, எப்படி சுவாமி அவங்க வந்து சித்தம் அச்சித்தியம் ஒரு குரூப் ஆக்கிட்டா, பரமாத்மா பகவான் மட்டும் தனி தனி, சித்த அச்சித்து ஒண்ணு, ஒரு குரூப் அப்படின்னு ஒண்ணு இல்ல, தனி குரூப், லௌகிகெல்லாம் தனி குரூப், பகவான் மட்டும் தனி, சுத்த சத்துவமூர்த்தி அவர் தான், பூர்ண பிரஜ்ஞன் அவர் தான். சரியா, வேற ஏதாவது இன்னொரு 2 அதிகாரம் தான் இருக்கு. அதாவது இது முடியறதுக்கு இப்ப இந்த டிஸ்கஷன் இருக்கே, மற்ற கொள்கைகள் இருக்கே, இதற்கு ஆராயறதுக்கு
அதுக்கப்புறம் நம்ம மீமாம்சை காலத்தை எடுத்துக்க போகிறோம். அவளுக்கு நமக்கு உள்ள ஒத்துமை வேற்றுமை பற்றி நம்ம ஆராய போகிறோம். அடுத்த சாப்டர் போகிறேன். அடுத்த சாப்டர், அதாவது 3வது சாப்டர் இருக்கிறதுக்குள்ள பெருசு மட்டும் இல்லாமல் நிறைய யாகங்களுக்கான விஷயங்களும் இல்லை இலக்கண பற்றி வருது. நான் அது எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் முடியுமோ எல்லாத்தையும் குறைச்சிவிட்டு, அதாவது அது நம்ம இந்த சப்ஜெக்ட் இதாகிறதுக்கு டெவலப் ஆகிறதுக்கு அதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு ஒன்று ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதான் ப்ராக்டிக்கலாக இல்லைங்கன்னா அது விட்டுட்டா மீதி எழுதியிருக்கேன். இருந்தாலுமே அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் அதில் முக்கியமான என்ன தெரியுதுனாக்க, ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, ரெண்டுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறது அதுக்கு தான் வருது. இதனால் இதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா மிக்க இளநிலையை மட்டும் பார்த்துருக்கோம். அதில் வச்சு தான் மையா உயிரினடையும் தக்க நெறியும் அதில் வருது. சரிதான்? ஓகே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவிழே பஸ்மே ராமானுஜாரியாய் நம பரமயோகினி சூத்ராணாம் அசீசம். சாரி, நீங்கள் நிறைய டைம் எடுத்துட்டேன்.